to Tamil Gospel Tabernacle channel. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10-11. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கமடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். மனம் திரும்புதல்ல 7 பாயிண்ட் இருக்கு. நம்ம மனம் திரும்புதல்ல 7 பாயிண்ட் என்ன சொல்லுவோம் தெரியுமா? திருப்பி கொடுத்தல், ஒப்புரவாகுதல், அப்படிதானே? நம்ம இப்படித்தான் பேசுவோம். அது ஒரு போர்ஷன். ஆனா ஒருத்தன் மனம் திரும்பிட்டான் அப்படின்னா அவனுக்குள்ள 7 செயல்பாடுகள் இருக்கும். பாருங்கள், தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. அது என்ன தேவனுக்கேற்ற துக்கம்? அது உங்களிடத்தில் முதலாவது ஜாக்கிரதையை உண்டு பண்ணுகிறது. உஷாராயிடுவீங்க. மனம் திரும்பின ஒரு ஆளு ஒரு ட்ரிப்பு அடிபட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் மனம் திரும்பிட்டான்னா அதுக்கு பிறகு அவன் எப்படி இருப்பான்? தமிழ்ல சொல்லுவாங்க, நல்ல மாட்டுக்கு என்னது ஒரு சூட் தான். ஒரு ட்ரிப் அடி வாங்கிடுச்சுன்னா அதுக்கு பிறகு அவன் உஷாராயிடுவான், அந்த மாடு தெளிவாயிடும். ஒரு ட்ரிப் சூட் வாங்கிடுச்சுன்னா அது பிறகு ரொம்ப தெளிவாயிடும். அதுபோல நாம் மனம் திரும்பிட்டோம்னு சொன்னா முதலாவது நமக்குள்ள ஒரு ஜாக்கிரதை உண்டாகும். இது ஒரு விசுவாசிக்கு சாகர வரைக்கும் இருக்க வேண்டிய ஒரு அனுபவம். ஒரு ஊழியக்காரன் எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும், விஜிலன்ஸ். எப்பவும் விழிப்போட அப்படியே இருக்கணும். கண்ணுல எண்ணெயை ஊத்திட்டு உட்கார்ந்த மாதிரி, விளக்கெண்ணெய் ஊத்திட்டு உட்கார்ந்த மாதிரி இருக்கணும். அதனாலதான் பைபிள் சொல்லி இருக்கிறது, சர்ப்பத்தை போல எப்படி இருங்க, வினா உள்ளவர்களா இருங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். மனம் திரும்புதலுடைய ஃபர்ஸ்ட் அனுபவம் அப்படியே உஷாரா இருக்கணும். என்ன நடக்க போகுது, எப்படி தூங்குனா கூட உன்னுடைய ஆத்மா விழிச்சிருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி ஒரு ஜாக்கிரதை இல்லைன்னு சொன்னா இந்த மார்க்கத்தில் நம்ம நிக்க முடியாது, தட்டிட்டு போயிருவோம். 2வது, குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுது. இது எதை காண்பிக்குதுன்னா, மனம் திரும்பின ஒரு மனுஷனுக்குள்ள எவ்வளவு ஜாக்கிரதை இருக்கோ அதே மாதிரி அவனுக்குள்ள ஒரு கோர்ட் இருக்கும். கோர்ட்னு சொன்னா குற்றம் தீர நியாயம் சொல்லுதல். இது கரெக்ட், இது கரெக்ட் இல்ல. இன்னொரு ஆள் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீயா உன்னைய பகுத்தறிஞ்சிடலாம். இன்னைக்கு நம்ம பேசினது தவறு, நடந்து கொண்டது தவறு, இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல தலையிட்டது தவறு, நாம தான் தப்பு. இதுல அவங்கள குறை சொல்லி என்ன இல்ல, பிரயோஜனம் இல்ல. உனக்குள்ளேயே ஒரு கோர்ட். இன்னொரு ஆள் நீ செஞ்சு பிரதர் தஞ்சது தப்பு, என்ன தப்பு உனக்கு என்ன தெரியும், வேலையை பாரு அப்படிமோ. அப்படியா இல்ல. ஒரு ஆள் உன்கிட்ட சொல்றதுக்கு முன்னால நீ தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்றதுக்கு இல்ல, நான் ஃபீல் பண்ணிட்டேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கணும். குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதல். உனக்குள்ளேயே ஒரு குற்றம் தீர ஒரு நியாயம் சொல்ற ஒரு பாயிண்ட் இருக்கும். புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ விசுவாசியோ ஊழியக்காரனோ உனக்குள்ளேயே ஒரு ஜட்ஜ்மெண்ட் உண்டாகணும். உனக்குள்ளே ஒரு கோர்ட் இருக்கணும். அதுல இயேசு நியாயாதிபதியாய் வீட்டு இருக்கணும். தப்பு, அவசரப்பட்டேன், அப்படி நம்மை நாமே சரிப்படுத்துகிற ஒரு தன்மை மனம் திரும்புதல்ல இருக்கு. அது இல்லைன்னு சொன்னா நமக்கு நம்ம செஞ்சதெல்லாம் கரெக்டா இருக்கும். அவன் பேசினா நான் பேசினேன், அவன் அடிச்சான் நான் அடிச்சேன், அவன் கெட்ட வார்த்தை பேசினா நான் கெட்ட வார்த்தை பேசினேன், அவங்க சிரிச்சாங்க அதனால தான் நான் சிரிச்சேன். அப்படி நம்ம ஒண்ணுக்கும் காரணத்தை சொல்லிக்கிட்டு இடிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்க கூடாது. தப்பு, நான் ஃபீல் பண்றேன், நான் தான் அவசரப்பட்டிருக்கேன், இந்த இடத்துக்கு தேவசித்தம் இல்லாம நான் போயிட்டேன். இப்படி நாம நம்மளை சரிப்படுத்துறதுக்கு ஒரு கோர்ட் இருக்கும். அதான் மனம் திரும்புதலுடைய 2வது பாயிண்ட். 3வது, எவ்வளவு வெறுப்பு. பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு உண்டாகணும். அதை போய் வாஞ்சையோட போய்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பல்லு காட்டிக்கிட்டு குடிச்சிட்டு சிரிஞ்சிட்டு விளையாண்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்துடக்கூடாது. பாவத்தை குறித்து உனக்குள்ளே என்ன இருக்கணும், ஒரு வெறுப்பு தன்மை இருக்கணும். வேண்டாம், சாரி. என்ன கம்பல் பண்ணி வந்தாலும் உனக்கு வெறுப்பு இருந்துச்சுன்னா அதை எடுக்க மாட்டேன்.
இப்ப பாருங்க, ஒரு காலத்துல நம்ம குடிகாரங்களா இருக்கிறோம். இப்ப அந்த குடியினுடைய ஸ்மெல்லு அடிச்சாலே நமக்கு என்ன வருது? வேண்டாம், யார் அப்படிங்கிறோம். அந்த சிகரெட் புகையை பார்த்தாலே நமக்கு ஒத்து வரல, வேண்டாம் அப்படிங்கிறோம். அப்படிதானே? மருந்தே எடுக்க மாட்டோம். ஹாஸ்பிட்டல்ல யாரையாவது பாக்குறதுக்கு போறோம், அங்க அடிக்கிற ஸ்மெல்ல பார்த்தாலே நமக்கு வாமிட் வந்துடும். அதுக்கு மேல நமக்கு ஏற்கனவே ஒரு வெறுப்பு வந்துடுச்சு. மனம் திரும்பினவனுக்கு பாவத்துல ஒரு பெரிய வெறுப்பு உண்டாகும், ஒத்து போக மாட்டான். அவனுக்குள்ளேயே ஒரு வெறுப்பு இருக்கணும். இருக்கா? அப்படி இருக்கா? இல்லன்னு சொன்ன நீ மனம் திரும்பல, நீ டபுள் ஆக்ட் பண்ற. அங்க தலைய காட்டுற, இங்க என்ன செய்யற? வாழை காட்டுறன்னு அர்த்தம். இரட்டை வேடம் போடுகிறாய். உனக்குள்ளேயே ஒரு வெறுப்பு இருக்கணும், பாவத்தை வெறுத்து தள்ளுகிறது. அவர் அக்கிரமத்தை வெறுக்கிறார், நீதியை விரும்புகிறார். வெறுக்கணும், நீயா வெறுத்தரணும். ஆண்டவரே சொல்றார், ஏசாவை நான் வெறுத்தேன். ஆண்டவர் ஏசாவை வெறுத்தாரு, ஆனா ஈசாக்கு ஏசாவை வெறுக்கல. அதான் ப்ராப்ளமே. ஆண்டவர் யார வெறுத்தாரு? ஏசாவை வெறுத்தேன்னு சொல்றார். ஆனா ஈசாக்கு யார வெறுக்கல? ஏசாவை வெறுக்கல. அவனை கூப்பிட்டு, தம்பி நீ நல்ல ஒரு மிருகத்தை அடிச்சு அருமையா சமைச்சிட்டு வாடா, நான் உன்னை ஆசீர்வதிச்சிடுறேன். தேவன் வெறுத்தத இவன் வெறுக்கலன்னு உடனே ஆண்டவர் அதை ட்ரிப் பண்ணி விட்டுட்டு யாக்கோபு வந்து யாரோ எதை வாங்கிட்டு போயிட்டான், இவனை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போக அனுமதிச்சிட்டார். தேவன் வெறுக்கிறத நீ வெறுக்கணும். ஒரு புருஷன் ஒரு காரியத்தை வெறுக்கிறான்னா மனைவியும் அதை வெறுக்கணும். ஒரு மனைவிக்கு ஒரு காரியம் பிடிக்கலன்னா புருஷனும் அதை வெறுக்கணும். அப்படி போயிட்டா பிரச்சனையே இருக்காது. நாலாவது, எவ்வளவு பயத்தை. ரட்சிக்கப்பட்டவனுக்கு, மனம் திரும்பினவனுக்கு ஒரு தெய்வ பயம் எப்பவும் இருக்கணும். மனைவி பாக்குறாளோ, புருஷன் பாக்குறானோ, பிள்ளைகள் பாக்குறாங்களோ, ஊழியக்காரங்க பாக்குறாங்களோ, யாருமே உன்னை 24 hours ஃபாலோ பண்ண முடியாது. அப்படித்தானே? ஒரு புருஷன் வந்து மனைவி பின்னால ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு, ஸ்கூல்ல என்ன நடக்குது, டீச்சர்ட்ட பேசுறானா, வந்துட்டு போனானா, அங்க போனானா, இங்க போனானா, லீவ் போட்டாலோ ஓடிட்டாலோ, இப்படியா பின்னாலே வர முடியும்? நம்பிதான் ஃபாரின் அனுப்புறாங்க, நம்பிதான் வேலைக்கு அனுப்புறாங்க. ஒரு சகோதரிக்கு காது கேட்காது, நம்ம விசுவாசி தான். அவங்க வீட்டுக்காரர் கொண்டு வந்து அவங்கள ஸ்கூல் வாசல்ல விடுவாரு. விட்ட உடனே என்ன நடக்கும்? ஸ்கூல் வாசல்ல கொண்டு வந்து விடும்போது 2-3 டீச்சர்ஸ் வருவாங்க. அந்த டயத்துல எல்லாரும் ஸ்கூலுக்கு போற டைம் இல்லையா? சார் எப்படி இருக்கீங்க அப்படிம்பாங்க. நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அவ்வளவுதான், இவர் போயிடுவார். இந்த சிஸ்டர் காது கேட்கல, இதுக்கு ஒரே போராட்டம். டெய்லி இந்த கரெக்டா வந்துடுறாள் இந்த டீச்சரு, இந்த ஆளும் பல்ல காட்டுறானேன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு ஒரே குழப்பம். ஆனா இந்த அம்மா கொண்டு வந்து, இவர் கொண்டு வரும்போது யாரையும் கொண்டு வராரு, இவங்க பிள்ளையும் கொண்டு வராரு, குட்டி பையன். இவர் விட்டுட்டு சிரிச்சுட்டு அங்கிட்டு போன உடனே இந்த அம்மா அந்த பையலை பிடிச்சு கேட்கும், ஏய் அந்த டீச்சர்ட்ட அப்பா என்ன பேசினாரு, நல்லா இருக்கீங்களா? அது என்ன டெய்லி நல்லா இருக்கான்னு இவ என்ன, இந்த ஆள் என்ன கேக்குறது இவள? அவ்வளவுதான், பிடிச்சது சனியா அந்த குடும்பத்துல. அவ்வளவுதான். டெய்லி வந்து இந்த அம்மா வந்து ஒரே சாயங்காலம் சண்டை. என்னைய பார்த்தா உனக்கு சிரிக்க தெரியாது, ஒரு அன்பா இருக்க தெரியாது, என்னைய பார்த்தா மூஞ்சி மாறிக்குது, ஸ்கூல் வாசல்ல டீச்சர்ஸை பார்த்தா மட்டும் உனக்கு என்ன வந்துருது, சிரிப்பு வந்துருது. எழுத்தாங்க பாருங்க, டெய்லி சண்டை. அவர் சொன்னாரு, நான் இனிமே உன்னை ஸ்கூல்லயே கொண்டு வந்து நினைச்ச மாட்டேன், விடவே மாட்டேன். அவ்வளவுதான், பிடிச்சிக்கிச்சு. அதோட 2 பேருக்கும் சண்டை, வாக்குவாதம், சண்டை, வாக்குவாதம், சண்டை, வாக்குவாதம். ஒரு கட்டத்துல வரும்போது இந்த அம்மா சொல்லிச்சு, நான் என் சம்பளத்தை உன் கையில கொடுக்க மாட்டேன். அதுக்கு பிறகு இவர் அரிசி வாங்கி போட்டாரு, அது காய்கறி வாங்கி போட்டுச்சு. எப்படி அப்படியே பிரிச்சுக்கிட்டாங்க. இப்படியே 2 பேருக்கும் திருப்பி அப்படியே அது முத்தி போய் ஒரு கட்டத்துல வரும்போது அந்த சகோதரி அந்த சகோதரனை மரியாதை இல்லாம பேசிடுச்சு. போடா வாடா, அவனை இவனன்னு ரொம்ப தரக்குறைவா பேசிடுச்சு. அதுக்கு பிறகு அவரு, நீ பொங்கி போட்டு நான் சாப்பிடுற மாதிரி ஐடியா இல்ல, மரியாதை இல்லாத இடத்துல இனிமே நான் இருக்க முடியாது. அப்படியே அந்த மனுஷன் நொந்து போய், என்னடா இவ்வளவு கல்யாணம் கட்டி இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி 4 பிள்ளைங்க, என்ன பண்றது, வேற வழியே இல்ல. அவரும் நல்ல வேலை பார்க்கிறாரு, இதுவும் நல்ல வேலை பார்க்குது. ஆனா சந்தேகங்களும் பிரச்சனைகளும், 2 பேருக்கும் பிரச்சனை உச்சகட்டத்துக்கு போய் அந்த சகோதரனுக்கு சுகர் அதிகரிச்சு அந்த சகோதரன் செத்து போனார். எப்படி இருக்கும்? செத்து போன பிறகுதான் இந்த அம்மாவுக்கு தான் செஞ்சது தப்புங்கிற உணர்வே வந்துச்சு. ஏன்னா செத்து போன அன்னைக்கு இந்த சிஸ்டருடைய அண்ணன் தம்பி எல்லாம் வந்து இந்த சிஸ்டரை பிடிச்சா அட்டி வெளுத்துட்டாங்க.
அத்தான மச்சான கொன்னுட்டிய, அநியாயமா தெய்வீகமான மனுஷனை கொன்னுட்டிய, சந்தேகப்பட்டே கொன்னுட்டிய போட்டு அடி, சாவு வீட்டுல அடிச்ச அடியில தான் இதுக்கு புத்தி தெளிஞ்சது. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் போல் இருக்கேன். அதுக்கு பிறகு இதுக்கு சுகர் வந்து காலெல்லாம் அழுகி இது செத்து போச்சு. எப்படி இருக்கும்? இவன் 4 பிள்ளைகளும் அனாதை. இவங்க 2 பேரும் சண்டையில ஒன்னும் இல்ல, சொந்த சிரிச்சது போனதுதான். முடிவு என்ன? 2 பேரும் சாவு. மூத்த பையன் ஒரு குடிகாரனா மாறினான். அடுத்த பையன் 2 பையங்களை கொண்டு போய் அனாதை ஆசிரமத்துல விட்டாங்க. மூத்த பையன் போய் எதுக்கோ ஆசிரமத்துல அந்த பையனை அடிச்சுட்டான். ஒரு பையனை அந்த ஆசிரமத்துல ஏதோ ரிப்போர்ட் பண்ணாங்க. அதுல அந்த பையன் அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல இருந்த அண்ணனும் வந்து அடிச்சுட்டான்னு சொல்லி அவன் சூசைட் பண்ணி அவன் செத்து போயிட்டான். ஒருத்தன் அவுட். மூத்த பொண்ணு ஊழியத்துக்கு வந்துச்சு. கொஞ்ச நாள்ல ஊழியக்காரங்க எடுத்து வளர்த்தாங்க பைத்தம்பளை வச்சு. ஒரே பொண்ணு. அது கொஞ்ச நாள் ஊழியத்துல இருந்துச்சு. அது சிக்காயி போய் அது ஊழியத்துல செத்து போச்சு. எவ்வளவு ஷார்ட் டைம்ல பாருங்க. தகப்பன், தாய், ஒரு பையன், ஒரு பொண்ணு ஊழியத்துக்கு வந்து சாவுது. ஒரே பையனும் இன்னொரு பையனும் இருக்கான். இந்த பையனும் குடிச்சு 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 ஒரு நாள் வீட்டுல செத்து ஓவர் தண்ணியில செத்து போயிட்டான். மூத்த பையன் பாடியை நாரி போய் எடுத்தாங்க. இன்னும் ஒருவன் இருக்கிறான், நம்ம ஊழியத்துல இருக்கான். அதனால அவன் உயிரோட இருக்கான். ஆளை சொன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க, ரொம்ப ஈஸியா டச் பண்ணிடுவீங்க. ஆள் நம்ம ஊழியத்துலதான் இருக்கான். எதுக்கு இதை சொல்றேன்னா, என்னது சந்தேகம், அது ஒரு சப்ஜெக்ட். நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். மனம் திரும்புதல்ங்கிறது ஒரு பயத்தை உண்டு பண்ணணும். நமக்குள்ளே ஒரு தெய்வ பயம் இருக்கணும். கர்த்தர் காண்கிறார், நீர் என்னை காண்கிற தேவன். ஆபிரகாம் காண்கிறானோ இல்லையோ, தெய்வம் ஆகாரையும் பிள்ளையும் என்ன செஞ்சாரு? கண்டாரு. நீர் என்னை காண்கிற தேவன். தெய்வ பயம் உனக்குள்ளேயே ஒரு பயம் இருக்கணும். ஐயோ நம்ம தப்பு பண்றோம், சோத்திரம், ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, அடி உள்ள போகுது, இதுக்கு முடிவு என்ன? அப்படி ஒரு பயம் உனக்குள்ளேயே இருக்கணும். தெய்வ பயங்கிறது பரிசுத்தாவில ஒரு போர்ஷன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமா, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவி. அபிஷேகத்துல ஒரு போர்ஷன்ங்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒரு பயம் உண்டாகணும். எப்பவுமே ஒரு பயத்தோட தான் இருக்கணும். உனக்குள்ளேயே ஒரு பயம், தேவ பயம் இருக்கணும். ஆண்டவரே 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 ஆண்டவரேன்னு பயந்து போய் அப்படியே நம்ம மனசு வந்து எப்பொழுதும் பட 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 படன்னு இருக்கணும். துணிகரமா போயிடக்கூடாது, துணிஞ்சு போயிடக்கூடாது. ஆண்டவர்ட்டெல்லாம் அடி வாங்கினீங்கன்னா அட்ரஸ் கிடைக்காது. 5வது, அது எவ்வளவு ஆவலை உண்டாகும். ஆவல்னா ஒரு தெய்வீகத்தின் மேல ஒரு சரியான ஒரு ஆசை உண்டாகும். ஜெபிக்கணும், உபவாசிக்கணும், கூட்டங்களுக்கு போகணும், பரிசுத்தவான்களோடு நிக்கணும், ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும், ஒரு ஆசை. அந்த ஆசை வந்து யாரும் சொல்லி வரக்கூடாது. உனக்குள்ளேயே என்ன உண்டாகணும்? தெய்வீகத்தை குறித்த ஒரு ஆவல் உண்டாகும், சரியான ஒரு வாஞ்சை உண்டாகும். எவ்வளவு ஆவல், எவ்வளவு பயம், எவ்வளவு வெறுப்பு, எவ்வளவு ஜாக்கிரதை, அதுக்கு அளவே இல்லை. அந்த அளவு உனக்குள்ள ஆசை உண்டாகும். உபவாசம் எடுக்கணும், ஜெபிக்கணும், தேவ சமூகத்தில் நிக்கணும், விழிச்சிருக்கணும், காலையில் எழும்பணும், தேவ சமூகம் கிடைக்கும் போதெல்லாம் ஏதாவது கர்த்தருக்காக நம்ம இன்னைக்கு எதையாவது கர்த்தருக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாகம், தனியாத ஒரு தாகம் நமக்குள்ள வேணும். நீதியின் மேல் பசிதாகமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நமக்கு வந்து இந்த நாட்கள்ல ஒரு தாகம் இல்லைன்னா சும்மா மண்டமா எந்திரிச்சமா, சாப்பிட்டோமா, தூங்குனோமா, என்னத்தையோ வந்துக்கிட்டோம், மாட்டிக்கிட்டோம், சோதரம், சரி போலாமா போலாம், தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன். அப்படி ஒரு காலங்கள் நமக்கு எப்பவும் இருக்கணும். ஆண்டவருக்காக எதையாவது செய்யணுங்கிற ஒரு ஆவல், பேராவல் இருக்கணும். எப்படியாவது வருகையில போயிடணும், எப்படியா என்னவாவது செய்யணும், அந்த தாகம் தான் உன்னை ஏவி கொண்டு போகும். அடுத்ததாக எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று, எவ்வளவு பக்தி வைராக்கியம் நமக்குள்ள
ஒரு சரியான பக்தி வைராக்கியம் உண்டாகும். மனம் திரும்புதலுடைய இது என்னன்னா, அதுக்கு பிறகு உங்க லைஃப் சரியான மாற்றம். ஆண்டவர் சொல்றாரு, பிதாவின் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. பக்தி வைராக்கியம் உன்னை புட்டிச்சு ஆள்கொள்ளணும். ஏன்னா பைத்தியம் முடிச்சுச்சாம்பா நம்மளை பார்த்து என்ன செய்வான், நீ ஒழுங்கு நல்லா தானே இருந்த, இப்ப என்ன ஒரே ஜபம், ஒரே கோட்டம், ஒரே ஊழியம், உனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அந்த பக்தி வைராக்கியம் வந்துடும். அந்த பக்தி வைராக்கியம் வரும் பொழுது உன்னுடைய வேகம் பாருங்க. ஒரு நிமிஷம் உன்னால சும்மா இருக்க முடியாது, உன்னால தூங்க முடியாது, உட்கார முடியாது, சாப்பிட முடியாது. அந்த பக்தி வைராக்கியம் வரும் பொழுது நீ வேகம் கூடிடும். அப்படி ஒரு தன்மை நமக்கு தேவை. அப்படி இருக்கா? மனம் திரும்புதல்ல உங்களுக்கு அதெல்லாம் கிடைச்சதா? சும்மா இயேசுவை ஏத்துக்கிட்டேன், ஞானசானம் எடுத்துட்டேன், பரிசுத்தாவி பெற்றேன், சபைக்கு போறேன், ராபோஜனம் எடுக்கிறேன், ஏதோ தசமபாகம் கொடுக்குறேன், அந்த பாஸ்டர் தெரியும், இந்த பாஸ்டர் தெரியும், இதெல்லாம் ரோட்ல போற எல்லாரும் சொல்லுவான். ஏமாத்துறவன் கூட என்னைய தெரியும் தான் சொல்றான். காசு வாங்குறதுக்காக ஏமாத்துறவன் கூட எவ்வளவுதான் சொல்றான். அதெல்லாம் முக்கியம் இல்ல. உனக்கு என்ன அளவு பக்தி வைராக்கியம் இருக்கு. பக்தி வேறு, பக்தி விருத்தி வேறு, பக்தி வைராக்கியம் வேறு. பக்தியினுடைய ஒவ்வொரு ஸ்டெப் அது எவ்வளவு வைராக்கியம் இருக்கும். என்ன வந்தாலும் சாவ இயேசுவுக்காக. உனக்கு வேலை கிடையாது, பரவாயில்ல, பிசினஸ் போயிடும், நல்லாது, உனக்கு சுகமே இருக்காது, ரைட்டு, உன்னை எல்லாரும் ஒதுக்கிடுவாங்க, பரவாயில்ல, நீ நடுரோட்ல தான் நிப்ப, பரவாயில்ல. என்ன வந்தாலும் அந்த வைராக்கியத்துல என்ன செய்யணும்? நிக்கணும். கர்த்தரை நம்புகிறோன்னு ஒருபோதும் என்ன செய்யல, வெக்கப்பட்டு போறதே இல்ல. அந்த நம்பிக்கை உன்னை வெக்கப்படுத்தாது. உனக்குள்ளேயே ஒரு பக்தி வைராக்கியம் வரணும், வேகம் கூடணும். கடைசியில அது எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாயிற்று. உனக்குள்ளேயே ஒரு கண்டிப்பு. உன்னை இன்னொருத்த வந்து, பிரதர் நீ செஞ்சது பேசுனது சரியில்லை, வெளியே போ, நீ எல்லாம் சபைக்கு வராதன்னு சொல்லக்கூடாது. உனக்குள்ளேயே நீயே உன்னைய கண்டிக்கணும். அந்த அளவு நமக்குள்ள ஒரு மனம் திரும்புதலுடைய 7 அனுபவங்கள் அங்க இருக்கு பைபிள். உன்னையே கண்டிச்சுக்கணும். சாப்பாட்டு மேல ஆசை வரும், கண்டிக்கணும். சாப்பாடு சாப்பிடக்கூடாது. ட்ரெஸ் மேல ஆசை வரும், மனுஷர்கள் மனுஷிகள் மேல ஆசைகள் வரும், கண்டிக்கணும். உன்னே நீயே கண்ட்ரோல் பண்ணணும். அதனுடைய சரியான அர்த்தம், உனக்குள்ளே என்ன இருக்கணும்? ஒரு கடிவாளம் இருக்கணும். உன்னை இன்னொருத்த வந்து கடிவாளம் பிடிச்சு உன்னை நிறுத்தணும் இல்ல. உனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். நீயே உன்னை என்ன செய்யணும்? கடிவாளம் போடணும். வார்த்தை வரும், பிச்சுக்கிட்டு வரும். புது துருத்திகளை கூட கிழித்துட்டு போறது கூட வார்த்தைகள் என்ன செய்யும்? பட்டு பட்டுன்னு வந்துடும். உனக்குள்ள ஒரு கடிவாளம் போடணும். உன்னை நீ கண்ட்ரோல் பண்ணணும், அப்படியே நிறுத்தணும். உன்னுடைய மாம்சீக வேகங்கள், மாம்சீக ஆசைகள், மாம்சீக எண்ணங்கள், மாம்சீகமான உள்ள ஒவ்வொரு அனுபவத்தையும் பிரேக் அடிக்கிறதுக்கு உனக்குள்ள ஒரு கடிவாளம். உனக்குள்ளே உன்னை நீயே கண்டிச்சுக்கணும். எல்லாரும் கண்களை மூடலாமா? ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன். நமக்குள்ள ஒரு கர்த்தருடைய ஆவியினுடைய வேலை நடக்கட்டும். அது பிறகு கொஞ்ச நேரம் ஒரு வசனத்தை பார்க்கலாம். ஒரு மனம் திரும்புதலுடைய ஒரு அனுபவம் இல்லைன்னா வேஸ்ட். உங்களுடைய 7 நாளையும் நீங்க வீணாக்கிடுவீங்க. ஆண்டவரே, இந்த 2 கொரிந்தியர் 7 சொல்லப்பட்ட 11ஆம் வசனத்துல சொல்லப்பட்டதான 10, 11 வசனங்கள்ல சொல்லப்பட்டதான இந்த மனம் திரும்புதலுடைய இந்த அனுபவம் எனக்குள்ள உண்டாக வேண்டும். இது இன்றைக்கு அல்ல, நான் மரிக்கும் வரை எனக்குள்ள இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் உடைய வருகை வரை எனக்குள்ள இது நிரந்தரமாய் கிரியை நடப்பிக்க வேண்டும். எல்லாரும் போராடுவோம். ஆமென், 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 ஆமென். ஓ, மனம் திரும்புதலுக்கு ஏற்றதாக தாவே, தேவனுக்கு ஏற்ற துக்கம் அது எவ்வளவு ஜாக்கிரதை உண்டு பண்ணுகிறது, எவ்வளவு குற்றம் தீர நியாயம் சொல்லுதலை உண்டாக்குகிறது. எவ்வளவு வெறுப்பை உண்டாக்கு, எவ்வளவு ஆவலை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. எவ்வளவு பயத்தை உண்டாக்குகிறது, எவ்வளவு பக்தி வைராக்கியத்தை உண்டாக்குகிறது, எவ்வளவு கண்டிப்பை உண்டாக்குகிறது. கர்த்தாவே, இந்த அனுபவங்கள் எங்களுக்குள்ள வேணுமே சுவாமி. உண்மையான ஒரு மனம் திரும்புதல் உண்டாகணுமே, ஒரு கண்டிப்பு உண்டாகணுமே, தெய்வ பயம் உண்டாகணுமே, பரிசுத்தத்தை குறித்த வைராக்கியம் உண்டாகணுமே, பக்தி வைராக்கியம் உண்டாகணுமே, பரிசுத்தத்தை குறித்த ஒரு தாகம் உண்டாகணுமே, ஆவல் உண்டாகணுமே. கர்த்தர் கட்டளையிடுமையா, கர்த்தர் கட்டளையிடுமையா, கர்த்தர் கட்டளையிடுமையா, கர்த்தர் கட்டளையிடுமையா. எல்லாருக்குள்ளங்க தா, முழு சபைக்குள்ளுங்க தா, ஒரு பரிசுத்தமாகலின் வேலையை கர்த்தர் நடப்பிக்க முடியாது. ஜெபிக்கிறேன்.
உட்கார். 2 நாளாகமம் 29 அதிகாரம் 5 வசனம். அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். எசேக்கியா தன்னுடைய ஜனங்களுக்குள்ள இருந்த லேவியரை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணுங்கள். அதனுடைய அடையாளமாக அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். நீ ஒரு லேவியனானால் அவர் உன்னை சுத்திகரிக்க விரும்புகிறார். நம்ம டெய்லி படிச்சுட்டு வர்றோம், மல்கியா 3:3 அவர் லேவியரை சுத்திகரிக்கிறார். எப்படி சுத்திகரிக்கிறார்? முதலாவது லேவியர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ள வேண்டும். நான் பரிசுத்தர், ஆனால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள்னு சொல்றார். அப்ப அந்த பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுதல் அப்படின்னா அதனுடைய சரியான அர்த்தம் என்ன? அசுத்தமானதை வெளியே கொண்டு போறதுக்கு தான் பரிசுத்தம்னு பேரு. வீட்டை சுத்தம் பண்றோம் அப்படின்னா வீட்டை சுத்தம் பண்ணி மொத்த குப்பையா அள்ளி வீட்டுக்குள்ள ஒரு வாரத்துல ஒரு சில வீடுகளை பாருங்க பெருக்கி அப்படியே கொண்டு போய் ஒரு கார்னர்ல வச்சிருவாங்க, அப்படித்தானே? அது அடுத்து ஃபேன் போட்ட உடனே எங்க வரும் சொல்லுங்க? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி ரவுண்ட் அடிக்கி உள்ள கிடக்கிற முடி குப்பை ஓட்டுற எல்லாம் உள்ள சுத்த ஆரம்பிச்சிடும், அப்படித்தானே? அதுக்குத்தான் பைபிள் சொல்லுகிறது, உன்னைய பரிசுத்தம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அசுத்தமானது வெளியே கொண்டு போயிடு. அப்படித்தான் பைபிள் சொல்லுது. கொரிந்தியர்ல நம்ம படிக்கும்போது, பைபிளும் புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் நம்ம அப்படித்தான் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 6:17 ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை விட்டு புறப்பட்டு பிரிஞ்சு வெளியே வா. அசுத்தமானதை நீ வெளியே கொண்டு போ. அசுத்தமானதை தொடாத, வெளியே கொண்டு விடு, தூக்கி வெளியே போடு. அது என்ன அசுத்தம்? அசுத்தத்தை பத்தி பைபிள்ல ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்கு, நம்ம அவ்வளவு தூரம் போறதில்ல. பக்தி விருத்திக்கு எதுவா 2-3 வசனம் சொல்றேன். எஸ்ரா 6:21 அப்படியே சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த இஸ்ரவேல் புத்திரரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாடும்படி பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு அவர்கள் அண்டையிலே சேர்ந்த அனைவரும் அதை புசித்து. ஜாதிகளின் அசுத்தம், அசுத்தத்தினுடைய ஒரு போர்ஷன் என்னன்னா ஜாதிகளுடைய அசுத்தம். ஜாதிகள்னு சொன்னா இன்னைக்கு உலகத்துல ஜாதிகள்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஜாதியை பத்தி சொல்லல. ஜாதிகளின் அசுத்தங்கிறது ஜனங்களுக்குள்ள காணப்படுகிற வித்தியாசமான, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு புத்தி உண்டுன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு புத்தி உண்டு. அதுபோல ஜாதிகளின் அசுத்தங்கிறது ஒவ்வொரு ஜாதிகளுடைய, நம்ம இப்ப பரிசுத்த ஜாதி, நமக்கு என்ன பேரு, என்ன ஜாதி? நீங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்லாம் கையில வச்சிருக்கீங்களா? நம்மள தெரியாமலே டபாக்குன்னு நம்ம நெஞ்சிடறோம். நீங்க என்ன ஜாதினா உடனே நம்ம ஜாதியை சொல்லிடுவோம். நான் என்னை ஊழியத்துக்கு எடுக்கும்போது நானு இன்னொரு பிரதர் ஒரு 8 சிஸ்டர்ஸ் இருந்தோம். பட்டார்னு ஒரு கேள்வி கேட்டார் சீஃப் பாஸ்டர். ஒரு சிஸ்டர் சாட்சி சொல்லி அறிக்கை முடிஞ்சது. அது சாட்சி சொல்லி முடிஞ்சோன்னு, நீ எந்த ஜாதிமா அப்படின்னாரு. நல்ல வேளை என்னைய கேட்டிருந்தா புத்தி இல்லாம என்னத்தையா சொல்லி அன்னைக்கு பெட்டிட்டு வெளியே அனுப்பியிருப்பாங்க. யோசிக்கவே இல்லை நான் இப்படி ஒரு கேள்வி எல்லாம் நம்மகிட்ட வருவோன்னு. பட்டால்னு கேட்ட உடனே அந்த சிஸ்டர் டக்குன்னு சுதாரிச்சுட்டு நான் பரிசுத்த ஜாதி நடிச்சு. அப்படி வசனம் இருக்கா? நீங்களோ எனக்கு பரிசுத்த ஜாதியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள். வாசிங்க 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். நம்ம ஜாதி என்னது? பரிசுத்த ஜாதி.
அதனால இந்த ஜாதிகளின் அசுத்தம், பூலோக ஜாதிகளின் அசுத்தங்களை விட்டு வெளியே வாருங்கள். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள், சம்பிரதாயங்கள், சடங்காச்சாரங்கள், சில பழக்க வழக்கங்கள் இருக்கும். இதுக்குள்ள வந்துட்ட பிறகு அந்த ஜாதிகளின் அசுத்தம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எங்க காஸ்ட்ல இப்படி தாங்க பண்ணுவாங்க, எங்க ஊர்ல இப்படி தாங்க பண்ணுவாங்க, எங்க குடும்பத்துல இப்படி தாங்க பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் மறிச்சிட்டு தான் நம்ம எங்க வந்திருக்கிறோம், இதுக்குள்ள கால் எடுத்து வச்சிருக்கிறோம். நம்ம குடும்பத்தில் உள்ள யாரும் நமக்காக மறிக்கல, இயேசுதான் நமக்காக செஞ்சாரு, மரித்தார். நம்ம ஜாதியில உள்ள யாருமே மறிக்கல, இயேசுதான் நமக்காக மரிச்சார். அப்படிங்கும் போது இந்த உலகத்துல ஜாதிகளுடைய அசுத்தத்தை விட்டு நீங்க வெளியே வரணும். இன்னும் அந்த பழைய ட்ரெடிஷன், அந்த பழைய ஊர் கட்டுப்பாடுகள், இதுக்குள்ள நீங்க சிக்கிக்கிட்டு கிடக்க கூடாது. அப்படி நம்ம போகும்போது நம்ம தோத்துருவோம். தேவன் நமக்கு அதை அனுமதி கொடுக்க மாட்டாரு. நம்ம உலக அசுத்தங்கள்ல இருந்து தப்பி வந்தவர்கள், அப்படித்தானே பைபிள் சொல்லி இருக்கிறது. 2 பேதுரு 2:20, 2 பேதுரு 2:20. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும். அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்குள்ள வந்துட்ட பிறகு உனக்கு உலக அசுத்தங்கள்ல இருந்து நீ என்ன செஞ்சிடணும், தப்பிடணும். இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு பணத்துக்காக, போஸ்டிங்காக நம்ம தாறுமாறா ஜீவிக்க கூடாது. நீங்க பாருங்க, ஆந்திரால ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும்? ராஜசேகர் ரெட்டின்னு சொல்லுவாங்க, ஒய்எஸ்ஆர் சொல்லுவாங்க, தெரியும் தானே? அவர் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார். அவர் பக்கா சிஎஸ்ஐ, நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு அனுபவம் உள்ள ஆளு. அவருடைய மருமகன்லாம் ஆந்திரால பெரிய பிரசித்தி பெற்ற ஊழியக்காரன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சரியான மீட்டிங் போட்டு இயேசுவை பத்தி அடின்னு அடிப்பாங்க. ஆனா இந்த சீஃப் மினிஸ்டர் ஆனதுனால இந்த ஆளுக்கு அந்த சீஃப் மினிஸ்டருடைய ஒரு மரபு வழி ஒரு பழக்கம் இருக்கு. திருப்பதியில என்ன எதை சுமக்கணும், திருப்பதியில போய் அந்த சாமியினுடைய ட்ரெஸ்ஸை தலையில வச்சு என்ன செய்யணும், அந்த பங்கனுக்கு கொண்டு போகணும். இந்த ஆள் கொண்டு போனாரா? போனாரு. அடுத்த ட்ரிப்பு கொண்டு போக விடல ஆண்டவர். எங்க அடிச்சிட்டாரு? ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகி எணிஞ்சிருச்சு, நொறுங்கி போயிட்டான். நம்ம உலக அசுத்தங்களுக்கு தப்பலன்னா ஜட்ஜ்மெண்ட் தான், யாரா இருந்தாலும், நானா நீங்களோ யாரா இருந்தாலும். அதனாலதான் பூலோக ஜாதிகளின் அசுத்தங்களை விட்டு என்ன செய்யுங்க, வெளியே வாங்க. ஒருவேளை உங்களுக்கு அதனுடைய ஆழம் தெரியாம இருக்கலாம், எனக்கு தெரியும். உலக பழக்க வழக்கங்கள்ல நம்ம போய் மாட்டும் போது கிருபை போயிடும், தரிசனம் போயிடும், வெளிப்படுத்தல் போயிடும், வரங்கள் போயிடும். நீங்க அதை மறந்துடவே கூடாது. நான் அதெல்லாம் அனுபவிச்சு மாசக்கணக்கா வருஷக்கணக்கா அழுதுவேன். அதனாலதான் ஜாதிகளின் அசுத்தங்கள் பழக்க வழக்கங்களுக்கு நீங்க வெளியே வரணும். அடுத்ததாக ஏசாயா 6:5, அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அசுத்த உதடுகள். நமக்குள்ள நீங்கள் தேவனுடைய ஆலயம். பைபிள் சொல்லியிருக்கிறது, லேவியரே நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணுங்கள், அசுத்தமானதை வெளியே செய்யுங்கள், பிரித்து வெளியே கொண்டு போங்க. நமக்குள்ள அசுத்த உதடு இருக்கான்னு பார்க்கணும். அசுத்த உதடுன்னா என்ன? ஏசாயா தீர்க்கதரிசி ஆகிறதுக்கு முன்னால அவனுடைய அறிக்கை என்ன? நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுகிறேன். அதுக்கு பாஸ்டர் ஜோயல் அவர்கள் ஒரு வித்தியாசமான விளக்கம் கொடுப்பார். அசுத்த உதடுனா அவனும் கெட்ட வார்த்தை பேசல அப்படின்னு சொல்லுவார். நானும் இருந்திருக்கேன் அந்த மீட்டிங்ல. அதை தவறுன்னு நான் சொல்ல வரல. ஆனா அப்ப இவனுடைய அறிக்கை என்ன? அவன் சொல்றான், நான் என் டீமும் எப்படித்தான் பேசுவாங்க, அசுத்தமா தான் பேசுவான், நானும் அப்படித்தான் இருந்தேன். அப்ப அசுத்த உதட வச்சுக்கிட்டு நம்ம பரலோகம் போக முடியாது. உன்னுடைய உதட்டுல மதுபானம் இருக்கக்கூடாது, உன்னுடைய உதட்டுல சிகரெட் இருக்கக்கூடாது, உன்னுடைய உதட்டுக்குள்ள ஹேண்ட்ஸ் இருக்கக்கூடாது, உன்னுடைய உதட்டுக்குள்ள புகையில இருக்கக்கூடாது, உன்னுடைய வாய்க்குள்ள மூக்குப்பொடி இருக்கக்கூடாது, அசுத்த உதடு இருக்கக்கூடாது. இது ஒரு போர்ஷன். இன்னொரு பகுதியில உன்னுடைய வாயில கெட்ட வார்த்தை வரக்கூடாது, மாம்சீகமான வார்த்தை வரக்கூடாது,
அருவருப்பான வார்த்தைகள் வரக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு வார்த்தையும் வரக்கூடாது. என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் உமக்கு பிரீதியாய் இருப்பதாக. அதனாலதான் தாவீது சொல்றா, என்னுடைய வாய் மீறாதபடி நான் என்ன செய்தேன்? தீர்மானம் பண்ணினேன். என் வாயை கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். நீங்க தவறான பழக்க வழக்கங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அசுத்த உன்னுடைய உதடு அசுத்த உதடா வச்சுக்கிட்டு நீ கர்த்தருடைய பாத்திரத்துல என்ன செய்யக்கூடாது? பங்கெடுக்க கூடாது. நான் அந்த ராபோஜனம் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். ஒரு சிலருடைய நான் விளக்கி சொல்ல விரும்பல. அசுத்த உதடுகள் நமக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா ஆண்டவர் அடுத்த ட்ரிப் ராபோஜனம் எடுக்க நமக்கு அனுமதி கொடுக்க மாட்டார். அப்படி நம்முடைய உதடுகளை நாம் அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடி பாதுகாக்கணும். அப்படி அசுத்தமானது இருந்தா இன்னைக்கு அறிக்கை எடுங்க. ஒரு அக்கினி இறங்கி அவன் எதை தொட்டது? சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் உள்ள அக்கினியை எடுத்துக்கொண்டு ஒரு குரட்டினால் பிடித்து கொண்டு என் உதடுகளை தொட்டான். உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்று சொன்னான். ஒரு அபிஷேகம் அந்த உதட்டுல இறங்குச்சு. அதுக்கு பிறகு அவன் சாகுற வரைக்கும் தீர்க்கதரிசியா தான் இருந்தானே தவிர அசுத்த உதடுன்னு என்ன செய்யல, சொல்லவே இல்ல. நான்லாம் கெட்ட வார்த்தை பயங்கரமா பேசியிருக்கேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கு, இப்படிலாம் பேசியிருக்கோமே. ஒரு நாள் ஒரு பிரச்சனையாகி எங்க வீட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. எங்க அம்மா டீச்சர் உங்க பையன் ஐயோ இவ்வளவு கேவலமா பேசுறாங்க. எங்க அம்மாவுக்கு நான் கெட்ட வார்த்தை பேசுறேன்னு தெரியவே தெரியாது. அவங்க நான் என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். அவன் அப்படிலாம் பேசவே இல்லை, அவன் பேசவே மாட்டான். அவன் எவ்வளவு நான் எப்படி ஒழுங்கா வளர்த்திருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். வேலையை பார்த்து போட்டாங்க. ஆனா முழங்கால நின்றுட்டு இருக்கேன் நான் எல்லாரும் முன்னாலையும், ஊரு முழுசும். ஆனா எனக்கு தெரியும் நான் தான் என்ன செஞ்சேன், பேசினேன். ஸ்கூல்ல எவ்வளவு பேசினேன். ஆனா இப்பெல்லாம் யோசிச்சு பாக்குறேன், இப்படிலாம் முட்டாள்தனமா நடந்திருக்கிறமே, அறியாமை உள்ள ஒரு காலம். இப்பவும் நம்ம ஆளுங்கெல்லாம் ஒரு சிலர்லாம் தாறுமாறா பேசிவிடுறாங்க. வார்த்தைகள் சுருக்கமா இருப்பதாக. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார். தேவ சமூகத்தில் உன் வார்த்தைகள் பிரசங்கில தெளிவா சொல்லிருக்கும். உன் வார்த்தை எவ்வளவு நீ குறைக்கிறையோ அவ்வளவுக்கு நீ ஞானி. மத்தேயு 23:27. அசுத்தமா இருக்கிற இடம் கல்லறை. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். செத்துட்டா எவ்வளவு பெரிய பாஸ்டரோ, எவ்வளவு பெரிய பரிசுத்தவானோ, எவ்வளவு பெரிய கனவந்தனோ தனவந்தனோ, அந்த டைமுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒருத்தன்னு அங்க நிச்சய முடியாது. ஃப்ரிட்ஜ்ல வைக்காம இல்லாவிட்ட சரியா கிளீன் பண்ணாம வச்சுட்டா தொலைஞ்சான். நல்லா ஓடி போயிருக்கேன். ஒரு பாஸ்டர் செத்து போயிட்டாரு, சரியா அவங்க கிளீன் பண்ணாம வச்சுட்டாங்க. ஃப்ரீசர்ல தான் வச்சாங்க, ஆனா சரியா கிளீன் பண்ணல. கடைசி நாள் ட்ரெஸ் பண்ணணும் 2 நாள் கழிச்சுன்னு சொல்லி சுத்தம் பண்ணிட்டு வச்சிடலான்னு நாங்க எடுத்தாங்க. ஐயோயோ, ஒருத்தரும் நிக்க முடியாது. நான் ரொம்ப போல்டா ஆளுன்னு என்னையும் கொண்டு போய் கிளீன் பண்றதுல சேர்த்து விட்டாங்க. என்ன போல்டா இருந்தாலும் அந்த ஸ்மெல் அடிச்ச அடியில நான் ஓடியே விட்டேன். கூப்பிட்டாங்க, ஐயோ நான் வரவே இல்லை சுவாமி. ஏன்னா பயம் இல்ல, மூச்சு எடுக்க முடியல. அதுபோல கல்லறைகளாக நம்ம இருக்கக்கூடாது. வெளியே அந்த கல்லறைலாம் எப்படி இருக்கு? அழகாதான் இருக்கு. எத்தனையோ புருஷன்மான் மனைவிகளுக்கு அழகான கல்லறைகள், தாஜ்மஹால் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. நம்ம விசுவாசிகளே பாதி பேர் கட்டி வச்சிருக்காங்க. ஆனா உள்ள என்ன இருக்கு? அசுத்தம். வெளியே பார்த்தா நம்ம எல்லாரும் பரிசுத்தவான்கள் தான். நம்ம கிட்ட வந்த பிறகுதான் தெரியும் நமக்குள்ள எவ்வளவு நாற்றங்கள் இருக்குன்னு. கல்லறைகளாக நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. அடுத்து நம்முடைய கைகள்ல அசுத்தங்கள் இருக்கக்கூடாது. மார்க்கு 7:2. அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். அசுத்த கைகள், இது கை கழுவாம சாப்பிடுறத காட்டுறது. ஆனா நம்முடைய கைகள்ல பரிசுத்தம் இருக்கணும். கைகள்ல பரிசுத்தம் இல்லாம நம்ம ஜெபிச்சா அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. தீமோத்தேயுல வாசிங்க, புருஷர்களே உங்கள் பரிசுத்த கைகளை உயர்த்தி. அப்ப கைகள்ல ஒரு பரிசுத்தம் வேணும்.
கைகள்ல பரிசுத்தம் இருந்தாதான் சுகமாகுதல் வரும், விடுதலை கிடைக்கும், தொட்டா ஆசீர்வாதம் இருக்கும். நீ செய்யற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாசி 1 தீமோத்தேயு 2:8. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி, கைகள்ல பரிசுத்தத்தை அங்க சொல்லியிருக்கு. இல்லைன்னா கையின் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. இங்கே 2 நாளாகமும் 29 6-7 வசனங்களை பார்க்கும் பொழுது அநேக குறைகள் அங்கே சுட்டி காட்டப்படுகிறது. எசேக்கியா சொல்றாரு, லேவியரே நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சுங்கிற ஒரு குறைய சுட்டி காட்டுறார். ஒரு 8 பாயிண்ட் அங்க பேசுறார். ஒன்று, நாம் நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி விட்டார்கள். இரண்டாவது, நம்முடைய முன்னோர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து விட்டார்கள். மூன்றாவது, நம்முடைய பிதாக்கள் அவரை விட்டு விலகி விட்டார்கள். நான்காவது, நம்முடைய பிதாக்கள் முதுகை காட்டி விட்டார்கள். ஐந்தாவது, அவர்கள் சர்வாங்க தகன பலி செலுத்தவில்லை. ஆறாவது, நம்முடைய முன்னோர்கள் தூபம் காட்டாமல் போய்விட்டார்கள். ஏழாவது, விளக்குகளை அணைத்து போட்டு விட்டார்கள். எட்டாவது, மண்டபத்தின் கதவுகளை பூட்டி விட்டார்கள். இதனாலதான் நம்முடைய சந்ததிகள்லாம் கெட்டு போயிடுச்சு. வாசிங்க, அதனால உள்ள பாதிப்பு என்ன? 8ஆம் வசனம். ஆகையால் கர்த்தருடைய கடும் கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து, அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். இதோ இது நிமித்தம் நம்முடைய பிதாக்கள் பட்டயத்தினால் விழுந்து, நம்முடைய குமாரரும் நம்முடைய குமாரத்திகளும் நம்முடைய மனைவிகளும் சிறையிருப்பில் அகப்பட்டார்கள். இந்த 8 காரியத்தின் நிமித்தமாக அநேக மனைவிகள் சிறைப்பட்டு போய்விட்டார்கள், அநேக குமாரர் குமாரத்திகள் சிறைப்பட்டு போய்விட்டார்கள், அநேக பிதாக்கள் சகோதரர்கள் பட்டயத்தினால் விழுந்து விட்டார்கள். இப்பொழுது துயரம், திகைப்பு, பழிப்பு, இப்படி பல காரியங்கள்ல சிக்கிக் கொண்டார்கள். அப்ப நம்முடைய குடும்பங்கள்ல வரதான துயரம், பழி, பகைப்பு, நமக்குள்ள வருகிற திகைப்புகள், நம்ம பிள்ளை சரியில்லாம போயிடுச்சு, புருஷன் சரியில்லை, மனைவி சரியில்லை அப்படின்னு சொல்றதுக்கு காரணங்கள் இந்த 8 காரணங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் பிள்ளை சரியில்லை, அவன் அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், அவ அப்படி பண்ணிட்டா, இப்படி பண்ணிட்டா, என்னால ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் 8 இருக்கு. அதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். பிள்ளை சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, ஏன் மனைவி சிறையிருப்புல போயிட்டா, ஏன் உன் பையன் கெட்டு போயிட்டான், ஏன் உன் பொண்ணு தாறுமாற போகுது, ஏன் உன் புருஷன் பட்டயத்துல விழுகிறான், ஏன் துயரம், ஏன் திகைப்பு, ஏன் பழிப்பு, ஏன் கர்த்தருடைய கோபம் நம்ம குடும்பத்துக்கு மேல வந்துருச்சு, படிக்க வச்சது தப்பா, ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது தப்பா, வேலை பார்க்க அனுப்புனது தப்பா, அதுகளுக்கு வீடு வாங்கி கொடுத்தது தப்பா, கல்யாணம் கட்டி கொடுத்தது தப்பா, என்ன தப்பு பண்ணிட்டோம்? அதெல்லாம் தப்பு கிடையாது. நமக்குள்ள நடந்த தவறு 8 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, துரோகம் பண்ணினோம். அப்படித்தான் சொல்லுது. நான் சும்மா ஷார்ட்டா நம்ம புரிதலுக்கு ஏற்றோம்னா நேரம் இல்லாதனால ஷார்ட்டா சொல்றேன். நீங்க அத ஆண்டவருடைய சமூகத்துல போய் அசை போட்டு இன்னும் கொஞ்சம் உங்களை சரிப்படுத்திக் கொள்ளலாம். ஒன்று, துரோகம் பண்ணினார்கள். அப்படித்தான் சொல்லுது. நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணினார்கள். அதனாலதான் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள், நம்முடைய மனைவி, புருஷன், நம்முடைய வாழ்க்கையில துயரங்கள், துக்கங்கள், சஞ்சலங்கள். துரோகம்னா என்ன? எப்படி துரோகம்? ஆதியாகமம் 42:21. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. நம்முடைய சகோதரனுக்கு நாம் துரோகம் பண்ணினோம். ஆதியாகமம் 50:16. உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று 10 சகோதரர்கள் சேர்ந்து யோசேப்புக்கு துரோகம் செய்ததை சொல்லுகிறார்கள். என்ன துரோகம் பண்ணாங்க? அவனை கொன்றணும்னாங்க, அவன் சொப்பனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்கலான்னாங்க, அவன் எப்படி வாழ்ந்துடுறான்னு பார்ப்போம்னாங்க. அவன் இருந்தா தானே அவனுக்கு எல்லாம் கிடைக்கும். அவன் துரத்திட்டா, கொன்னுட்டா, அழிச்சிட்டா. இது அவங்க சகோதரருக்கு செய்த துரோகம்.
அவங்களே பேசிக்கிறாங்க. அவனை அன்னைக்கு அள வச்சதுதான் தப்பு, அவனுடைய மகன வியாகுலத்தை கேட்டும் நாம அவனுக்கு இரக்கம் செய்யல, அநியாயமா அவனை இப்படி பண்ணிட்டோம், அன்னைக்கு பண்ணது நமக்கு இன்னைக்கு வருது. வரும் முற்பகல் செய்யின் பிற்பகல் அது வந்துரும், சுத்தி சுத்தி வந்துரும். தமிழ்ல சொல்லுவாங்க, அரசன் அன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளும். வெயிட் பண்ணி அடிப்பாரு. அதனால நாம் துரோகம் பண்ணக்கூடாது, அண்ணன் தம்பிகளுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, அக்கா தங்கச்சிகளுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, கூட பிறந்தவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, சபையில் உள்ள சகோதரனுக்கு சகோதரிக்கு விசுவாசத்துக்குள்ள வந்த பிறகு நம்ம துரோகிகளா என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவனுடைய மனைவி பிறர் முகம் பார்த்து புருஷனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அவன் நல்லா இருக்கானோ, அழகா இருக்கானோ, வியாதியா இருக்கானோ, பலவீனமா இருக்கானோ, இல்ல வேலைக்கு போனானோ போகலையோ, உன்னை அடிச்சானோ, குடிகாரனா இருக்கானோ, எப்படியோ நீ கல்யாணம் கட்டிட்ட, அறிஞ்சோ அறியாமலோ, அறியாமை உள்ள காலங்களோ, புத்தி இல்லாத காலங்களோ, இல்லாவிட்டா ரட்சிக்கப்படாத காலங்களோ, எப்படியோ நம்ம கல்யாணம் கட்டிட்டோம். அவனோட வாழ்ந்துட்ட பிறகு எந்த சூழ்நிலையிலும் மறிக்கிற வரைக்கும் புருஷனுக்கு என்ன செய்யக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது, பிறர் முகத்தை பார்க்க கூடாது. அப்படி ஒரு தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தா இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தோட நீங்க அதை முடிவுக்கு கொண்டு வரணும். நான் யாரையும் பர்டிகுலரா சொல்ல விரும்பல, எனக்கு தெரியாது. ஆனா உங்க ஆத்மாவுக்கு இந்த வார்த்தை தெரியும். அதனால புருஷனுக்கு என்ன செய்யக்கூடாது, எக்காரணத்தை முன்னிட்டு துரோகம் பண்ணக்கூடாது. மல்கியா 2:14. ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார், உன் தோளையும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகி அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அதே மாதிரி புருஷர்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அவ பணத்தை கொண்டு வரல, அழகா இல்ல, எனக்கு மேட்சா இல்ல, கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னால நீ கண்ணு திறந்தானே பார்த்த. அதனாலதான் இப்ப நாங்க பேசும்போதெல்லாம், இப்ப நான் மதுரை வந்த பிறகு நாசரியத்தெல்லாம் போன பிறகு ரொம்ப ரஃபா மாறிட்டோம். தம்பி இங்க பாரு, இந்த பொண்ணுதான் இப்படி இருக்கா, வெள்ளையா தான் இருக்கா, கருப்பா தான் இருக்கா, பாத்துட்டியா, நல்லா பாத்துட்டியா, திருப்பி கடைசியில பார்க்கவே இல்லை, ஒரு தரம் தான் பார்த்தேன் அப்படிமா. அதனால பொண்ணை கூப்பிட்டு, அப்ப இந்த பாரு, இந்த பையன் தான், உனக்கு வேற ப்ரொபோசல் இருக்கான்னு அவன் முன்னாலே கேட்கறான், அவன் முன்னாலே கேட்கறான், வேற யாராவது அஃபயர் இருக்கா, நெட்ல இருக்கியா, சாட்ல இருக்கிறியா, பழக்க வழக்கம் இருக்கா, அங்கேயே நீ சொல்லிடு. ஆமான்னா இப்பவுமே ஓடி போயிடு, இல்லன்னா இவனை கட்டு இவளை கட்டு. இப்படித்தான் இன்டர்வியூ வச்சுதான் இப்ப நாங்க நோட்டீஸ் ஆஃப் மேரேஜுக்கே வர்றோம். உன் இளவயதின் தோழிக்கு நீ என்ன செய்யக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது. இளவயதின் தோழினா மனைவியத்தான் அங்க சொல்லியிருக்கு. மனைவிக்கு நீ துரோகம் பண்ணக்கூடாது. நான் அங்க போனேன், இங்க போனேன், வேலைக்கு போன இடத்துல ஒண்ணு, கம்பெனில ஒண்ணு, சபையில ஒண்ணு, குடும்பத்துக்கு ஒண்ணு, அப்படிலாம் நீங்க செய்யவே கூடாது, தப்பது. அப்படி ஏதாவது பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்க நிப்பாட்டிடணும். அப்படி இருந்துகிட்டு கேட்டா சாலமோன் வச்சிருந்தான், அப்பா நீ அவனை விட ஞானி ஆயிட்டிய. சாலமோன் வச்சிருந்தான், சாலமோன் வச்ச மாதிரி நீ வச்சுக்க முடியுமா உனக்கு? அவன் 1001 வச்சிருந்தான், வச்சுக்குவே நீ? அப்படிலாம் நீங்க பேசி பழக கூடாது. தாவீது வைத்திருந்தான். அதனால தாவீது பிள்ளைய அடிச்சு கேவலப்படுத்தி சாவடிச்சாரு. அப்போ நீ தாவீதை வைத்திருந்தா உன் பிள்ளைய அடிச்சு சாவடிச்சா சரியா ஒத்துக்குவியா? அதுக்கு ஜட்ஜ்மெண்ட். கவனமா பேசணும் பைபிளை பத்தி பேசும்போது. புருஷனுக்கு துரோகம் பண்ணாதீங்க, மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க. இந்த சத்தியத்துல வந்ததுனால நீங்க பரலோகத்துக்கு போகணுங்கிற ஒரு சிந்தையில தான் இதுல நீங்க செயல்படணும். ஒரு சிலர்லாம் தாறுமாறா வச்சுக்கிட்டு போய்கிட்டு வாட்டுக்கு போதுங்க, ட்ராக் மாதிரி. அதுக்கு ஒரு 2 பேர் சப்போர்ட், அதுக்கும் விசுவாசி. ஒரு பையன் நம்ம விசுவாசி சபையில ஒரு பொண்ணை விரும்பி கல்யாணம் கட்டிக்கிட்டான். அதை சரி பரிசுத்தவான்கள் கட்டி கொடுத்துட்டாங்க, அவங்க செஞ்ச தப்பு அது. இவனுக்கும் அவளுக்கும் வயசு ரொம்ப டிஃபரெண்ட். ஆனா அவன் விருப்பப்பட்டானா, அவன் சபையில முன்னால் நிக்கிறானா, அதுக்காக அந்த சின்ன பிள்ளைய பிடிச்சு கட்டி வச்சிட்டாங்க. அது முதல் தவறு. இவ பாரின்னு போயிட்டா, இவன் இன்னொரு பொண்ணை பிடிச்சிட்டு வந்துட்டான்.
அவ வந்த உடனே டைவர்ஸ் கொடுத்துட்டா. அந்த டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு அந்த இன்னொரு பொண்ணு அவன் கல்யாணம் கட்டுறதுக்கு விசுவாசிகள்ல ஒரு பாதி பேரு விளங்காத அறவேக்காடு எல்லாம் சேர்ந்து அவனுக்கு சப்போர்ட். அந்த சபை எப்படி இருக்கும், விளங்குமா? அது உன் பிள்ளை இதே மாதிரி கண்டிஷன்ல வரும்போதுதான் அன்னைக்குதான் தெரியும் உன் கதை என்னன்னு. நீ எதை விதைக்கிறாயோ அடுத்தவன் பிள்ளைய நீ அள வச்சு அதுக்கு அது ஒரு துரோகம் பண்றான், அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீ சுத்திக்கிட்டு இருந்தீன்னா உன் பிள்ளை ஒரு நாள் ட்ரையல் பண்ணும். உனக்கு அதே ஆணியை குத்துவார், சிலுவையில் ஆணி அடிப்பாரு. அப்பதான் அதனுடைய வேதனை என்னங்கிறது நமக்கு என்ன செய்யும், புரியும். ஒரு பொண்ணு நம்ம விசுவாச வீட்டுக்கு பக்கத்து வீடு, ரொம்ப சேட்டை பண்ணி கடைசியில் ஒரு பையனை விரும்பி கல்யாணம் கட்டிடுச்சு. அவ கல்யாணம் கட்டி குழந்தை பெற்ற பிறகு நான் ஒரு நாள் கேட்டேன், இந்த பிள்ளை ஒன்னே மாதிரி பண்ணா என்ன இப்படி அபசகனமா பேசுறீங்க? நீ என்ன செய்தியோ அதுதான் என்ன செய்யப்படும். தாம் பிள்ளை என்ன செய்யக்கூடாதா, இப்படி ஓடி போய் ஒருத்தனை கட்டக்கூடாதான் சபையை விட்டு. நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க, நீ இப்போ ஒன்னா ஒரு வயசு கூட ஆகல அதுக்குள்ள இப்படி எல்லாம் கேக்குறீங்க. நீ என்ன செஞ்சு அது செய்யும்ல. நீ 20 வயசுல செஞ்சேன்னா அது 18 வயசுல செய்யும். துரோகம் பண்ணக்கூடாது. எந்த ஒரு புருஷனும் எந்த ஒரு மனைவியும் துரோகம் பண்ணக்கூடாது. உபாகமம் 13:5 கர்த்தருக்கு துரோகம் பண்ணாத. அந்த தீர்க்கதரிசியும் அந்த சொப்பனக்காரனும் கொலை செய்யப்பட கடவன். நீங்கள் நடக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை விட்டு உங்களை விலக்கும்படி அவன் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உங்களை அடிமைத்தனது வீட்டிலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டவருமான உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான துரோக பேச்சை பேசினான். துரோக பேச்சு, கர்த்தருக்கு விரோதமான துரோக பேச்சு வரக்கூடாது. கர்த்தருக்கு விரோதமா துரோகம் பண்ணாதீங்க. ஆண்டவருக்கு விரோதமா துரோகம் பண்ணா என்ன நடக்கும்? துரோகம் பண்ண ஆண்டவருக்கு துரோகம் பண்ணா என்ன பண்ணுவார்? ஒரு புருஷனுக்கு துரோகம் பண்ணாலே எவ்வளவோ பனிஷ்மெண்ட் இருக்கு. கர்த்தருக்கு துரோகம் பண்ணா, அதனால இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவருடைய காரியங்கள்ல நம்ம துரோகம் பண்ணிடக்கூடாது. ஆண்டவருக்கு துரோகம் பண்ணீங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவருடைய நேரத்தை எடுக்கிறது, ஜெபத்துக்கு போகாம இருக்கிறது, கூட்டங்களுக்கு போகாம இருக்கிறது, காணிக்கையை ஏமாத்துறது. அடுத்ததாக, நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். ஆண்டவருடைய பார்வைக்கு நன்மையான காரியங்களை செய்யணும், பொல்லாப்பான காரியங்களை செய்யக்கூடாது. பொல்லாப்பான காரியங்கள் என்ன? என்னாகமம் 11:1. என்னாகமம் 11:1. பின்பு ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பா இருந்தது. பொல்லாப்புன்னு சொன்னா முறையிடுதல், கம்ப்ளைண்ட். ஒரு சில வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஒருத்தரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. டெய்லி புருஷனை பத்தி, மனைவியை பத்தி, பிள்ளைகளை பத்தி, ஊழியக்காரங்களை பத்தி, என்ன இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான், அதை சொல்லிட்டான் இதை சொல்லிட்டான், இதே பாட்டுதான். வேலையை விட்டு வந்தா ஒரு காப்பி குடிச்சோம் நிம்மதியா இருந்தோம், அடுத்து பைத்தம் கிளம்புறோம்லாம் இருக்காது. வந்தா உடனே காப்பி குடிக்கிறதுக்கு முன்னாலேயே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே வட வட வடன்னு சொல்லுவாங்க. அவன் ஏன்டா வீட்டுக்குள்ள வந்தா இன்னும் ஒரு 2 மணி நேரம் எங்கிட்ட சுத்திட்டு வந்திருக்கலாம்னு யோசிப்பான். முறையிடுதல், அதுக்காக சொல்லாம இருக்கணும்னு இருக்கக்கூடாதுன்னு இல்ல, அது ஒரு சுபாவமா நீங்க மாத்திக்க கூடாது. அது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பா இருந்தது. என்ன முறையிடுதாங்க தெரியுமா? சாப்பாடு தான் பிரச்சனை. சில மாமியார்மார்கள்லாம் இந்த வயசாகி போச்சுன்னா சாப்பிட்டுட்டு பையன் வந்தோடனே எம்மா சாப்பிட்டியாமா, அவ எங்கப்பா கொடுத்தாமாங்க, அப்பதான் சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. இது வயசு காலத்துல உள்ளதுன்னு இவனுக்கு தெரியாது. எங்க அம்மாவை நீ கவனிக்கலன்னு இவன் பிடிச்சி அடிச்சுட்டு நிப்பான். இவ சொல்லுவா, அட பாவி இது பொய் சொல்லுது, இதெல்லாம் வழங்குமா, சீக்கிரம் சாவட்டும்பா. இப்படிதான் இன்னைக்கு அநேக வீடுகள்ல பிரச்சனை. எதுக்குதான் முறையிடுதல்? சாப்பாடுக்கு தான். அது கீழே உள்ளதெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா அழகா இருக்கும், பெரிய சாதனைக்காக இல்ல. முறையிடுதல் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதா இருந்தது. இன்னொரு பகுதியில் இந்த பொல்லாப்புன்னு சொல்லுகிறது புதிய ஏற்பாட்டின்படி 1 கொரிந்தியர் 5:8.
ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. பொல்லாப்புங்கிறது ஒரு புளித்த மாவு, வினிகர். அது கொஞ்சம் தான் இருக்கும் அந்த புளிச்ச மாவு. இந்த உரைமோர்னு சொல்றாங்கல்ல, அது ஊத்தி வச்சா போதும். அது எவ்வளவு பெரிய பாலையும் நெஞ்சிரும், எவ்வளவு குவான்டிட்டி வச்சாலும் மொத்தத்தையும் நெஞ்சிரும். காலைக்குள்ள சூப்பரா மாத்தி வச்சிரும், தயிராக்கி விட்டுரும். பாருங்க, இட்லி மாவுல லேசா வினிகரை ஊத்தி வச்சுட்டா போதும், அது நைட்டுக்குள்ள என்ன பண்ணுன்னு தெரியல. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படியே பானையை முட்டிக்கிட்டு மேல எங்க வந்து நிக்கும். துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற புளித்த மாவு, இத உங்களை விட்டு எடுக்கணும். இந்த புளித்த மாவுங்கிறது நம்முடைய ஜீவிதத்தில் காணப்படுகிற பழைய தன்மைகள், பழசு புளிச்சு போன தன்மைகள். இந்த பழைய கேசெல்லாம் கொஞ்சம் வச்சிருப்பாங்க, எதையாவது பேசிட்டு இருக்கும்போது இந்த பழைய கதையை விட்டுருவாங்க டப்புன்னு. அவங்களுக்கு எதிர்த்து பேச முடியல, சமாளிக்க முடியல, அடியை தாங்க முடியலன்னா உன்னை பத்தி தெரியாதாங்க, நீ அப்பா அங்க இருந்தா, அங்க இப்படி இருந்தா, இதா இருந்தா, அதை இருந்தா, அதை இருந்தா, உடனே எதை தூக்கி கையில எடுத்துருவாங்க, புளித்த மாவை எடுத்துருவாங்க. இது நமக்குள்ள இருந்தா தேவன் சொல்லுகிறார், இது பொல்லாப்பு. உனக்குள்ள துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பம் இருக்க வேண்டும். துப்புரவு உண்மை, அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது. பொல்லாப்பு என்பது புளித்த மாவு. ஏசாயா 32:7. லோபியின் எத்தனங்களும் பொல்லாதவைகள். லோபியின் எத்தனங்கள் அப்படின்னா கஞ்சத்தனம். லோபி யாரு? டோபி இல்ல, லோபி. லோபினா யாரு? கஞ்சன். ஐயோ, நம்ம ஆளுங்கள்ல மாதிரி கஞ்சத்தனம் பண்ற ஆளுங்க யாருமே இல்ல. ஏழைகளுக்கு உதவியே செய்ய மாட்டான். ஒரு சிலர் நல்லா உதவி செய்யறாங்க, அதை சொல்லல. ஒரு சிலர்லாம் அப்படி எண்ணி 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 எச்சு கையில என காக்காவை என்ன செய்ய மாட்டான், ஓட்ட மாட்டான். பயங்கர கஞ்சத்தனம். அப்படி கஞ்சத்தனம் பண்ணி 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 என்ன நடக்குது? எங்கிட்டோ ஒரு சைடுல போகுது அது காசு, அப்படிதானே? வாய கட்டுறது, நல்லா சாப்பிடறதே கிடையாது, அப்படியே சேர்த்து 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 வைக்கிறது, நல்ல ட்ரெஸ் போடுறது கிடையாது. திருப்பி பார்த்தா மொத்தமா எங்க போயிடும்? எப்படி சொல்றது? லோபியின் எத்தனங்கள் பொல்லாப்பானவை. காணிக்கையில ஏமாத்து, அதுலயும் கஞ்சத்தனம். ஐயோ, பயங்கரமானது. ஒரு சிலர்லாம் நம்ம ஆளுங்கெல்லாம் பேசுறாங்க, அது காணிக்கை நம்ம கொடுத்துதான் ஊழியக்காரங்க சாப்பிடணும்னு இல்ல, அது எவ்வளவோ வருது, வரத்தான் செய்யுது. நான் இல்ல, நான் சொன்னேன், மதுரையில் நீங்க யாருமே காணிக்க கொடுக்காட்டாலும் இதை விட ராஜபோகமா போயிட்டோம் என்ன செய்யும், சூப்பரா ரன் பண்ணும். எங்க இருந்தாலும் வந்துருவான். காக்கா எவ்வளவு வச்சிருக்காரு கர்த்தரு? நீங்க மட்டும்தான் காக்காவா? எவ்வளவு காக்கா இருக்கு. சும்மா நான் சிட்டில, நான் மதுரை மாறி வந்த பிறகு பொன்னகரத்துல இருக்கும்போது சின்ன வேலையெல்லாம் தொடங்கினேன். அப்ப நானே எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டேன், ஒரு 2 லட்சம் ரூபா ஆகும். சரி, கர்த்தர் கொடுத்தா செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மெட்ராஸ் போயிருக்கேன். ஒரு சகோதரன் என்ன, வேற சர்ச், அவரு என்கிட்ட கொஞ்சம் பழக்கம். அப்ப அவர் சொன்னாரு, என் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிருவீங்களான்னு. ஓகே வர்றேன்னு சொல்லிட்டு எனக்கு பிரேயர்லாம் முடிச்சு, ஏதோ ஒரு பிரேயருக்கு போனேன். பிரேயர் முடிச்சுட்டு அவர் கூட வண்டியில வந்துகிட்டு இருக்கேன். அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஜெபிச்சுட்டு அவர் என்னை கொண்டு வந்து ட்ரெயினோ பஸ்ஸோ ஏற்றதுக்கு வர்றாரு. வந்துட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் வண்டியில வந்துகிட்டே இருக்கோம். அவர் ஒரு சின்ன நியூஸ் பேப்பர்ல ஒரு சின்ன பண்ட்ல கையில கொடுத்து, இதை ஊழியத்துக்குன்னு வச்சுக்கோங்க, நான் நேற்று ஜெபத்துல இருந்தேன்னா நீங்க வர்றீங்கன்னு சொல்லி, நீங்க ஏதோ வேலை செய்றீங்களாம், பாத்ரூம்லாம் கட்டுறீங்கன்னு ஆவியானவர் சொன்னாரு, இதை கொஞ்சம் செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தாரு. அவராவே நான் பாத்ரூம் கட்டுறேன், வேலை செய்யறேன், எல்லாத்தையும் சொல்றாரு. அவனுக்கு கர்த்தர் பேசினாருன்னு சொல்லி நான் சொன்னேன், இது எதுக்கு அப்படின்னு. இல்ல நீங்க வச்சுக்கோங்க சொல்லிட்டு கொடுத்தாரு. நானும் அதை வாங்கி உடனே பாக்கெட்லாம் வைக்கல, அப்படியே டிரான்ஸ்போர்ட் முன்னாலேயே போட்டுட்டேன். அவர் வண்டியிலேயே முன்னால போட்டு இறங்கும் போது பாஸ்டர் அதை எடுத்துக்கங்கன்னாரு. எடுத்துட்டு வந்து 2 லட்சம் ரூபா. இது காக்கா, எவ்வளவோ காக்கா இருக்கு. காக்கா ஆண்டவருக்கு கணக்கு வழக்கில்லாத காக்கா வச்சிருக்காரு, அது பாட்டுக்கு வருங்க. ஆண்டவருக்கா முடியாது. அதனால நாம லோபித்தனமா இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு கூட ஒரு நல்ல சாப்பாடு போடுறது இல்ல, ஒரு சில வீடுகள்ல ஒரு நல்ல பொருட்கள் வாங்கி கொடுக்கறது இல்ல வீடுகள்ல. ஒரு சிலர் அப்படி இருக்காங்க.
அப்படி என்னத்தை சேர்த்து வச்சிடற? ஒண்ணுமே இல்ல. நல்ல சாப்பாடு கிடையாது. இருக்கு, காசு இருக்கு, ஆனா நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டாங்க, ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்க மாட்டாங்க, ஒரு சமாதானமா வீட்டுல இருக்க மாட்டாங்க. இப்படி எல்லாம் சேர்த்து வச்சு கடைசியில ஒரே நல்ல ஆஸ்பத்திரியில போய் எல்லா பணத்தையும் காலி பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு சோத்திரம் பண்ணிட்டு அமைதியா இருப்பான். அதை ஒரு கிரேடா பேசிக்கும். 8 லட்சம் ரூபாய் செலவழிச்சது, 15 லட்சம் ரூபாய் செலவழிச்சது. வீணா போச்சுப்பா காசு. தெய்வீக சுகம் என்னது? இலவசம். இதெல்லாம் வீணா போச்சு. நீ ஓடி ஓடி சம்பாதிச்சதெல்லாம் மண்ணுக்குள்ள போயிடுச்சு, வேஸ்ட். என்ன பண்றது? யாக்கோபு பொருத்தனை பண்ணிட்டான் தசமம் வாங்க கொடுக்கன்னு, கொடுக்கல. சரி, கர்த்தர் பார்த்தாரு, சரி நீ தசமம் வாங்க கொடுக்கல, யாருக்கு கொடு? யாருக்கு கொடு? ஏசாவுக்கு கொடுன்னாரு. கொடுத்தான், வேற வழி இல்ல. தமிழ்ல சொல்லுவாங்க, வாலிபனுக்கு கொடுக்காவிட்டால் யாருக்கு கொடுக்க வேண்டும்? தமிழ்ல உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, எல்லாம் இங்கிலீஷ்கார குட்டிகள் ஆயிட்டீங்க. வாலிபனுக்கு கொடுக்காவிட்டால் யாருக்கு கொடுக்கணும்? வைத்தியனுக்கு கொடுக்கணும்பாங்க. வாலிபன்னா யாரு? வியாபாரி இருக்கானே, வியாபாரிட்ட கொடுத்து நீ ஒழுங்கா வாங்கி நல்லதை வாங்கி சாப்பிடாட்டா நீ சேர்த்து வச்ச பணத்தை யாருக்கு கொடுக்கணும்? வைத்தியனுக்கு தான் கொடுக்கணும். யோசிச்சு பாருங்க. ஒரு விசுவாசி இருக்காரு, பாவம், அவர் நல்ல மனுஷன் தான். வாரம் வாரம் சந்தையில போய் ஏதாவது வாங்கிட்டு வருவாரு, ஃபெய்த்தம் கொடுக்கணும். வாங்கிட்டு வர்றதெல்லாம் என்ன தெரியுமா? இந்த கூறு போட்டு விற்பான கெட்டு போனது. அது பாசு குணசீலம் பார்த்தாரு, தூக்கிட்டு ஓடியா, உன் காணிக்கையே வேண்டாம், ஓடு, நீ விளங்காத காணிக்கை தூக்கிட்டு வர வாரம். அந்த ஆள் பழகுனது அப்படித்தான். லோபியின் எத்தனங்கள் என்னது? பொல்லாப்பானவைகள். மூன்றாவது, அவரை விட்டு விலகுதல். விலகுதல் அப்படின்னா 1 ஏசாயா 1:5. விலக விலக உனக்கு அடி விழுந்துகிட்டே இருக்கும். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகம் அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பரட்சயமுமாய் நீ விலக விலக, ஆண்டவரை விட்டு விலக விலக உனக்கு நீ அடிதான் வரும். இரண்டாவது, தலையெல்லாம் வியாதி, இருதயம் எல்லாம் பலட்சியம். கர்த்தரை விட்டு விலகவே கூடாது. அது ஒரு எபிரேயர்ல வாசிங்க, 12ஆம் அதிகாரமா. அவிசுவாசம் உள்ள, ஞாயிற்றுக்கிழமை கூட சொன்னனே, பொல்லாத இருதயம். 3:12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். தேவனை விட்டு விலகுறதுக்கு காரணமே அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் தான். தேவனை விட்டு விலகக்கூடாது. தேவனை விட்டு விலகுறதுனுடைய முதல் பகுதி என்னன்னா இருதயத்துல விலகுறது. மத்தேயு 15:8. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவங்க இருதயம் தூரத்துல விலகி இருக்கு, சும்மா இப்படியே வந்துட்டு போவாங்க. கர்த்தரை விட்டு விலகுறதுனால நமக்குள்ள கேடு என்னன்னா அடியும் வியாதியும் தான். அதனாலதான் இந்த நாட்கள்ல நீங்க கர்த்தரை விட்டு விலக கூடாதுன்னு சொல்றோம். அவரை விட்டு விலக விலகதான் நமக்கு பயங்கரமான பிரச்சனைகள் வருது. ஆண்டவரை விட்டு விலகுகிற அந்த பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடி கவனமாயிருங்கள். அடுத்ததாக நான் ஷார்ட்டா முடிக்கிறேன். முதுகு காட்டினார்கள். அவர்கள் தங்கள் முகங்களை திருப்பி தங்கள் முதுகை காட்டினார்கள். தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். முதுகு காட்டுறது அது தப்பு, துரோகம். சபைக்கு முதுகு காட்டக்கூடாது, சத்தியத்துக்கு முதுகு காட்டக்கூடாது, விசுவாச போராட்டத்துல நீ ஓடி போயிடக்கூடாது, முதுகு காட்டக்கூடாது. முதுகு காட்டிட்டீங்கன்னா நீ தோத்துட்டேன்னு அர்த்தம். புறமுதுகு காட்டினார்கள். முதுக காட்டுற பழக்கம் நமக்கு வரக்கூடாது. நம்ம சத்தியத்துல நேரம் நிக்கணும். ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்தா நீங்க கர்த்தருக்கு முன்பாக நிக்கணும். சங்கீதம் 78:9. ஆயுதமணிந்த வில்வீரரான எப்ராயிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். எப்ராயிமர்
யுத்த நாளில் முதுகை காட்டினார்கள். யுத்தம் வர்ற வரைக்கும் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது, யுத்தம் வந்த பிறகு இவன் முதுகை காட்டிட்டானா போச்சே, தோத்துட்டானே. அப்ப இவ்வளவு நாள் நீ ட்ரைனிங் எடுத்தது, நீ பயிற்சி செஞ்சது, நீ உனக்கு சம்பளம் கிடைச்சது எல்லாமே வேஸ்டா போயிருது இல்லையா? இத்தனை வருஷம் நீ ஜெயிச்சிருவேன்ட்டு பட்டுன்னு யுத்தம் வந்த உடனே முதுகு காட்டிட்டா, அப்ப இத்தனை வருஷம் நீ ஓடுனது வீணா போச்சே. ஆயுதம் அணிந்த வில்வீரரான எப்ராயிம் புத்திரர் யுத்த நாளில் முதுகு காட்டினார்கள். ஆண்டவருக்கு முதுகு காட்டினா என்ன நடக்கும்? எரேமியா 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவங்க தங்கள் முகத்தை அல்ல எனக்கு முதுகையே காட்டிட்டாருங்க. ஆனா ஜெபம் பண்றது என்னது? எங்களை எழுந்து ரட்சியும், எங்களை எழுந்து. நீ முதுகு காட்டின பிறகு நீ என்ன ஜெபம் பண்ணி என்ன ஆக போகுது? ஆண்டவரே சொல்றாரு, எனக்கு முகத்தை அல்ல முதுகு காட்டிட்டாங்களே. சத்தியத்துக்கு முதுகு காட்டாதீங்க. எரேமியா 32:33. முகத்தை அல்ல முதுகு எனக்கு காட்டினார்கள். ஆண்டவர் பாருங்க வேதனையோடு சொல்ற வார்த்தைகள் இதெல்லாம். முகத்தை அல்ல, நான் ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்தேன், ஆனா புத்தி ஏற்றுக்கொள்ளல, அவங்க முதுகு காட்டிட்டாங்க. ஆண்டவருக்கு முதுகு காட்டினா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிக்கிறீங்க? அதனால இந்த விஷயத்துல கர்த்தர் இந்த கால வேளையில நம்ம இடத்துல பேசுறாரு, முதுகு காட்டாத. ஆண்டவருக்கு முதுகு காட்டினா நம்முடைய நிலவரம் என்ன ஆகும்? அடுத்ததாக, அவர்கள் சர்வாங்க தகன பலி செலுத்தவில்லை. சர்வாங்க தகன பலி நீங்க செலுத்திட்டீங்கன்னா உடனே வாதையை நிறுத்திடும். நம்ம செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலின்னா என்ன தெரியுமா? சர்வ அங்கத்தை அப்படியே பலியா ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, கிரயத்துக்கு கொள்ளப்பட்டவர்கள், உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். அப்ப இந்த சரீரத்தை நம்ம இஷ்டத்துக்கு யூஸ் பண்றதுக்கு நமக்கு பெர்மிட் கிடையாது. அந்த டைம் முடிஞ்சு போச்சு. மேக்கப் போடுறதுக்கு, முடியை சுருட்டி விடுறதுக்கு, இழுத்து விடுறதுக்கு, வளர்க்கறதுக்கு, கட் பண்றதுக்கு, எதுக்குமே பெண்கள் முடியை என்ன செய்யக்கூடாது? கட் பண்ணக்கூடாது. ஆண்கள் முடியை என்ன செய்யக்கூடாது? பெண்கள் மாதிரி வளர்க்கக்கூடாது. ஆனா இப்ப எல்லாம் ட்ரிப் ஆகி தலைகளை சுத்துது. இதெல்லாம் மங்கி பாப்புன்னு வருது. இவன்லாம் என்ன செய்யறான்? சடையை போட்டு பின்னிக்கிட்டு அலைய ஆரம்பிச்சிட்டான். அப்படி ஆண்லாம் அப்படி பெண்ணா மாறுற கண்டிஷன். இதெல்லாம் மாத்தணும். நமக்குள்ள இந்த அனுபவங்கள் வரக்கூடாது. சர்வ அங்கத்தையும் தகன பலியா ஒப்பு கொடுங்க. உன் முடியில கூட உன்னுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடாது. உன்னுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் ஒப்பு கொடுக்கணும். கை, காலு, மூக்கு, மெய், வாய், கண், மூக்கு, செவி, முழு சரீரத்தையும் சர்வ அங்கத்தையும் ஆண்டுடைய சமூகத்துல பலி செலுத்தணும். அப்படி செலுத்தினா வியாதி போயிடும், கோபாக்கினை போயிடும். வாசிங்க 2 சாமுவேல் 24:25. அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. வாதை நிறுத்தப்பட்டது. வியாதி, பலவீனம், போராட்டம் நீங்கி உனக்கு விரோதமாய் உருவின பட்டயமாய் நிற்கிற தூதன் அந்த பட்டயத்தை உரையில போடணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? நீங்க சர்வாங்க தகன பலி செலுத்தணும். உங்களுடைய சர்வ அங்கத்தையும் அப்படியே ஒப்பு கொடுக்கணும். உங்க டிரெஸ்ல கூட ஒரு தெய்வீகம் இருக்கணும், சாப்பாட்டுல தெய்வீகம் இருக்கணும், உன்னுடைய உட்காருதல், எழுந்திருக்கிறதுல, நடக்குதல், உன் கழுத்தை திருப்பினா கூட அதுல தெய்வீகம் இருக்கணும். அப்படித்தானே? நான் சொல்றது ரொம்ப டஃபா இருக்கும். கண்களால் மருட்டி பார்த்து தங்கள் கழுத்தை நெரித்து நடந்து ஒய்யாரமாய் நடக்கிற சீயோன் குமாரத்தியேன்னு பிடிச்சு வெளுக்கிறார். ஏசாயா 3:16. பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள் அகந்தையாயிருந்து கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பொலிக்க எல்லாத்துக்கும் அங்க அந்த ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை இந்த தமிழ் பைபிளை வச்சுக்கோங்க, ஆர்சி பைபிளை வச்சுக்கோங்க, இங்கிலீஷ் பைபிளை வச்சுக்கோங்க.
இதுல நீங்க பாருங்க, இப்ப 21ஆம் நூற்றாண்டுல என்னென்ன இருக்கோ அவ்வளவுக்கும் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. குல்லா போட்டாலும் அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. சல்லாக்களையும் குல்லாக்களையும் துப்பாட்டாக்களையும் போட்டு வெளுக்கிறாரு. ரிங்கு வந்தது போனது, காதணி காலணி செருப்பு கிருப்பு சென்ட் மயிரை சுருட்டுறது உருட்டுறது எல்லாத்துக்கும் போட்டு லெப்ட் ரைட். நீங்க வீட்டுல உட்கார்ந்து நல்லா படி, அப்படித்தானே? அந்த ஒரு வார்த்தை வாசிங்க பார்ப்போம். துப்பட்டாக்கு இப்ப தானடா துப்பட்டா வந்திருக்கு, சுடிதாரு. இது அப்பமே எழுதி வச்சுட்டாங்களே. ஆசே ஏசாயா 3 துப்பட்டாக்களையும் உரிந்து போடு. 23 சென்ட் அடிக்கிறது, மயிரை சுருட்டுறது எல்லாம் உட்காந்து வீட்டுல உட்காந்து படிக்கணும். நான் இதுக்கு ரொம்ப சொல்லுவேன், அது சொன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஆனா அங்க இருக்கு அப்படிலாம். எல்லாத்துக்கும் ஒரு லிஸ்ட் போட்டார். நீ போட்டிருக்கிற ஒவ்வொரு டிரெஸ்ஸுக்கும் டிசைன் 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 டிசைனுக்கெல்லாம் ஆல்ரெடி அங்க ஜட்ஜ்மெண்ட் எழுதி வச்சாச்சு. நீ அடிக்கிற டை, நீ அடிக்கிற சாயம், நீ ஐயோ நம்ம ஆளுங்க பண்றது. ஒரு ஊழியக்காரர் போய் பகலெல்லாம் பயங்கரமான வேலை, நைட்டு 10 மணிக்கு மாதரிதி கூட்டம். என்னடா இவ்வளவு குப்பை மாதிரி இருக்குமா, சரி வேகமா போய் முடி வெட்டிட்டு வந்துடலான்ட்டு போய் உட்கார்ந்தாரு கும்பகோணத்துல. இவர் போய் உட்கார்ந்த உடனே அவன் இவர் வெட்ட ஆரம்பிச்சுட்டுருக்கான். லேசா வெட்டின உடனே அவன் கேட்டிருக்கான் டை அடிக்கணுமான்னு. இவரு டயர்ட்ல உட்காந்து இருக்காரு, கவனிக்கல. ஊழியக்காரர் மறந்துட்டாரு. அவன் என்னவோ கேட்டது, இவர் என்னவோட்டாரு. கொஞ்ச நேரத்துல முடி வெட்டின உடனே எல்லாருமே தூங்கிடுவாங்க. அதே மாதிரி இவரும் தூங்கிட்டாரு. திடீர்னு சில்லுன்னு இருந்துச்சு, படக்குன்னு முழிச்சிட்டாரு. என்னன்னு பார்த்தா என்னது, அவன் முடியெல்லாம் வெட்டிட்டு அடுத்து எதை ஸ்டார்ட் பண்ணிட்டான், டைய ஸ்டார்ட் பண்ணிட்டான் ஒரு சைடு. இவரு சில்லுன்னு உடனே சடான்னு இருந்துச்சு. என்னன்னாரு, இல்ல நீங்க கேட்டானு. நீ எங்கப்பா கேட்டேன், நான் எங்க சொன்னாங்கிறாரு. அதுக்குள்ள பார்த்தா அவன் கால் வாசி வச்சுட்டான். இவர் எந்திரிச்சு அங்கிருந்து ஓடி குளிச்சு அது என்னெல்லாமோ தேய்ச்சி பார்த்தாரு. அடுத்த ஊழியக்கார கூட்டத்துல அது டிசைனா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் கேட்டான் என்னடான்னு. நான் இருக்கிற டயர்ல போனா இவன் என்னவோ வெட்டுற கட்டிங்க என்னவோ கேட்டான்னு சொன்னா இவன் ஏதோ அடிச்சுட்டான். நம்ம ஆளுங்களும் பாவம் என்னெல்லாமோ பண்றான், ஆனாலும் ஒண்ணு செட் ஆக மாட்டேங்குது. ஆணும் பண்ணுது பொண்ணும் பண்ணுது. வயசாயிருச்சா ஆண்டவருடைய கருப்பாய் வைத்தால் கருப்பாயிரு, சிவப்பாய் வைத்தால் சிவப்பாய். எதுக்கு போட்டு வெள்ளைக்கு கருப்பு அடிச்சு கருப்புக்கு வெள்ளை அடிச்சு இன்னும் ஒரு டிசைன் அந்த அதுக்கு ஒரு என்ன சாயம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் ஆணும் பொண்ணும். பாவம் வேண்டாம். இதுக்கெல்லாம் நீங்க அங்க பாருங்க, பைபிளை நல்லா படிங்க. நான் சொன்னதை போய் வீட்டுல உட்காந்து பாருங்க. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கிலீஷ்ல எடுத்து வச்சு பாருங்க. வெளுக்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசி. சர்வாங்க தகன பலி இடுங்கள். யோபு 1:5. விரும்பி செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்ச உடனே யோபு தம் பிள்ளைகளுக்காக தனக்காக மனைவிக்காக சர்வாங்க தகன பலி செலுத்துற ஒரு பிராக்டிஸ் வச்சிருந்தான். அதனாலதான் அவனுக்கு ஆசீர்வாதம் தானா வந்துகிட்டே இருந்தது. நாம அந்த பிராக்டிஸ உங்க பிள்ளைகளுக்காக உங்களுக்காக நீங்க அதை பண்ணணும். அடுத்ததாக 6வது பாயிண்ட், அவர்கள் தூபம் காட்டவில்லை. தூபம் காட்டுதல் என்பது விண்ணப்பம், ஜபத்தை காண்பிக்கிறது. 141 சங்கீதம் 141:2. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும். விண்ணப்பம் தூபமாக வருகிறது. ஜபத்தை குறைக்காதீங்க. நல்ல ஜபத்துல பிராக்டிஸ் பண்ணுங்க. ஜபம் தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். எவ்வளவு ஜபிக்கிறியோ அவ்வளவு நீ ஜெயிச்சுக்கிட்டே போவ. எவ்வளவு நீ ஜபத்துல தூங்குறியோ அவ்வளவு தோத்துக்கிட்டே போவ. அப்படித்தான் பைபிளும் சொல்லுது, உலகமும் அதைத்தான் சொல்லுது. ஜபம் ரொம்ப முக்கியம் நமக்கு. நீங்களாவே ஜபிக்கணும். ஒரு சிலருக்கு இந்த குரூப்பா உட்கார்ந்து ஜபிக்கிறது பிடிக்காது. ஒரு சிலருக்கு தனியா உட்கார்ந்து ஜபிக்கிறதே பிடிக்காது, விட்டுருவாங்க. தனி ஜபமும் தேவை, கூட்டு ஜபமும் தேவை, வழக்கமான ஜபங்கள் தேவை, அதிகாலை ஜபங்கள் தேவை, உபவாச ஜபம் தேவை, கண்ணீரின் ஜபம் தேவை, முழங்கால் ஜபம் தேவை. ஜபத்திலேயே எவ்வளவு டிசைனா இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதங்கள் அதை பயிற்சி வித்திருக்கிறாங்க. அவங்களுடைய யுத்தங்களை ஜெயிக்கிறதுக்காக. நீங்க பைபிள்ல புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுலாம் பாத்தீங்கன்னா கெத்சமனே ஜபம்லாம்
அசைக்க முடியாத ஜெபங்கள். கெத்செமனே ஜெபம் பண்ணி அவர் எழும்பும் போது ரத்தமெல்லாம் எங்க வந்துருந்துச்சு? நமக்கு வேர்வைதான் வரும் கை கால்ல. ஆனா அவருக்கு எது வந்துச்சு? ரத்தம் வந்துச்சு வெளியே. அப்ப என்ன மாதிரி ஜெபிச்சிருப்பாரு நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஜெபிக்கிற மாதிரி ஜெபிச்சா நமக்கு ரொம்ப போராடிட்டோம்னா வேர்த்துரும், டயர்ட் ஆயிடும். ஆனா இயேசு ஜெபிச்சாராம். ஜெபிச்சு முடியும் போது என்ன வந்துச்சு? வாசிங்க அந்த வசனம். ரத்தமெல்லாம். லூக்கா 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. தரையில விழுந்துச்சாம் பொத்துன்னு. அப்ப எந்த அளவு இந்த மயிர் கால்கள் வழியா தண்ணிலாம் வேர்வையெல்லாம் முடிச்சிட்டு அடுத்து தண்ணி இல்லைன்னு எது வருது? ரத்தம் கீழே வடியுது சொட்டு சொட்டா. அப்ப என்ன மாதிரி ஜெபிச்சிருப்பார்? வியாகுலத்தோடும் அதிக ஊக்கத்தோடும். இத எபிரேயர் நிருபக்காரன் எப்படி சொல்றான்? எபிரேயர் 5:7 5:7. அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி. எப்படி ஜெபம் பண்ணாரா? பலத்த சத்தம், கத்து கத்துன்னு கத்துனார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு ஜெபம். அந்த அளவு போராடுற ஒரு ஜெபம் இருக்கு. ஆனா நம்முடைய பிதாக்கள் தூபம் காட்டவில்லை, ஜெபிக்கல. பிரச்சனை அதிகமாகும் போது ஜெபத்தை போடுங்க, நெல்லுங்க. ஒரு சகோதரியுடைய மருமக இவங்க மகளை விட்டுட்டு ஓடி போயிட்டான் இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு. இந்த சகோதரி ஏற்கனவே விடோ, புருஷன் இல்ல, செத்து போயிட்டான். தாம் பிள்ளைய ஒருத்தன் கல்யாணம் கட்டி ஒரு குழந்தைய கொடுத்துட்டு அவன் நெஞ்சிட்டான், அதை விட்டுட்டு இன்னொரு பொண்ணோட ஓடிட்டான். அந்த சிஸ்டருக்கு மன பாரத்தை தாங்க முடியல. என்ன பண்ணிச்சு தெரியுமா? உப்பு போட்டு முழங்கால நின்னுடுச்சு. ஜபம் 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 ஜபம், அழுது கண்ணீர் விட்டு, என் வாழ்க்கையில தான் புருஷனை சாக அனுமதிச்சிட்டீங்க, என் பிள்ளைக்கும் உயிரோடு இருந்தவன் ஓடி போயிட்டான சுவாமி, இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சு அவன் குழந்தைய வச்சுட்டு சாகுற வரைக்கும் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், இன்னைக்கு இது பதில் கொடுக்கணும், அவன் வந்தே ஆகணும்னு பயங்கரமான ஜபம். ஜபம் முடியும் போது உப்பு எல்லாம் எங்க ஏறிடுச்சு? முழங்காலுக்குள்ள ஏறிடுச்சு, சீல் வச்சிருச்சு. அப்படி ஜபிச்சது. நீங்களும் அப்படி ஜபிக்கணும்னு சொல்லதுக்காக நான் சொல்லல. 10 நாள் அந்த பொண்ணு, இவன் கூட்டிட்டு போனான ஒரு பொண்ணோட ஓடினானே, அந்த பொண்ணு இன்னொருத்தனோட ஓடி இவன் தலையை குனிஞ்சிட்டு எங்க வந்து சேர்ந்தான்? எங்க வந்து சேர்ந்தான்? பழைய மனைவிட்ட ஒழுங்கா ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்து அமைதியா சேர்ந்துட்டான். எது இந்த காரியத்தை நடப்பித்தது? எது? முழங்கால. நீ தூபம் காட்டணும், ஜபத்தை விடக்கூடாது, உன் ஜபத்தை கூட்டணும். தண்ணி முழங்கால் அளவு இருக்கும் பொழுது நீ நடந்தே போயிடலாம். நீச்சலாம வரும்போது நீ நெஞ்சிடணும், நீச்சல் அடிச்சே ஆகணும், முங்கிடக்கூடாது. அப்பதான் நீ சரியான ஜபத்தை ஏறெடுக்கணும். முழங்கால போடு, கைய உயர்த்து, காலையில எடு, அறை விட்டு பூட்டு. உன் மனைவிக்கு தெரியாம ஜெபி, உன் புருஷனுக்கு ஜெபிக்க தெரியாம தவறு செய்யறதில்ல. புருஷனுக்கு மனைவிக்கு தெரியாம நீங்க என்ன செய்யணும்? பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு தெரியாம, பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு தெரியாம தனித்தனியா என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். சகரியா 12 கடைசியில சொல்லி இருக்கிறது, தனித்தனியா புருஷராய், தனி ஸ்திரீகள், குடும்பம், பிள்ளைங்க, ஒவ்வொரு வம்சம் தனித்தனி தனித்தனி தனியாய் புலம்புன்னு இருக்கு. அப்படி ஒரு ஜபாவி நமக்கு சபைக்கு தேவை. புருஷர்கள் தனியையும், அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், வம்சம் தனியாயும், கோத்தரங்கள் தனியையும். அப்படி இருக்கா? கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம். லேவி குடும்பத்தார் தனியையும், அவர்கள் ஸ்திரீகள் தனியையும். குடும்பத்தார் தனி, அடுத்தது ஸ்திரீகள் தனி. சீமேயு குடும்பத்தார் தனியையும், அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், மற்றுமுண்டான சகல குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மனுஷர் தனித்தனியையும். தனித்தனியா நீ தேவ சமூகத்துல நிக்கணும். காமன் நேரம் முழங்கால் நின்று ட்ரெயின் பண்ணி பாருங்க. நின்னுட்டீங்களா? ஒரு 10 நாள் அப்படி நில்லு. அதுக்கு பிறகு 1/2 மணி நேரம் முழங்கால போடு, கூட்டு, ஸ்பீட கூட்டு. உன் கைகளை தளராமல், என் கைகள் இரவல், அப்படி இருக்கு சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கு, என் கைகள் தளராமல் இரவெல்லாம் உமக்கு நேராக விரிக்கப்பட்டிருந்தது. கை எவ்வளவு நேரம் தான் தூக்க முடியும்? வாசிங்க 77:2. என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. இரவிலும் என் கை எப்படி இருந்துச்சு?
தளராமல் விரிக்கப்பட்டிருந்துச்சு. அப்படியே தூக்கிட்டு நில்லு. தூபம் காட்டலைன்னா ரொம்ப கஷ்டம். நமக்கு ஜெபம்தான் ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில. ஜெபிச்சுட்ட நீ ஜெயிக்க ஆரம்பிச்சிட்ட. அடுத்ததாக 7வது பாயிண்ட், விளக்குகளை அணைத்து போட்டார்கள். விளக்க அணைச்சிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. உன்னுடைய ஜீவியம் நஷ்டப்பட்டு போயிடும், இருளடைஞ்ச வாழ்க்கையா போயிடும். பைபிள் சொல்லுகிறது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். ஆண்டவர் உன் விளக்கை ஏத்தன பிறகு நீ அணைக்க விடக்கூடாது. துன்மார்க்கருடைய விளக்கு தான் அணையும், நம்முடைய விளக்கு என்ன செய்யக்கூடாது? அணையக்கூடாது. யோபு 18:5 துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம். துன்மார்க்கருடைய விளக்கு தான் அணையும், குணசாலியினுடைய விளக்கு என்ன செய்யாது? அணையாது. நீதிமொழிகள் 31:18. தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். இரவிலே அவள் விளக்கு அணையாது. குணசாலியினுடைய விளக்கு அணையாது, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைஞ்சிரும். நீங்களே யோசிச்சு பாருங்க. விளக்கு அணையுதல்ங்கிறது உன்னுடைய வெளிச்சம் நஷ்டமாகிறதை காண்பிக்கிறது. உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. நீ அபிஷேகத்தில் இருந்தேன்னா உன் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அபிஷேகம் மேல் வீட்டை காண்பிக்கிறது. அப்போஸ்தலர் 20:8. அப்போஸ்தலர் 20:8. அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அபிஷேகம் உனக்கு சரியா இருந்துச்சுன்னா விளக்கு அநேகம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அநேக விளக்குகளை கர்த்தர் விளக்கு எழுத்துவார். விளக்கு அணைச்சிடாதீங்க, துன்மார்க்கமாய் போயிடாதீங்க. கடைசியாக நம்முடைய பிதாக்கள் கதவை பூட்டி போட்டார்கள். கதவை அடைச்சிட்டீங்கன்னா உனக்கு தேவன் என்ன நடக்கும்? ஆண்டவர் வெளியே நிற்கிறார், நீ கதவை அடைச்சிட்டீங்கன்னா. லவோதிக்கேய சபையை பத்தி படிச்சு பாருங்க. வெளிப்படுத்தல் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஏன் வாசப்படியில நின்னுட்டாரு? உன் கதவை நீ பூட்டிட்டிய. ஆண்டவரை வெளியே விட்டுட்டு நீ கதவை பூட்டிட்டீன்னா என்ன நடக்கும்? திருப்பி வாசி. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். இதான் ஆண்டவர் சொல்றாரு. நான் கதவு கிட்ட நிக்கிறேன், நீ தர. நான் தட்டுறேன், தர. கதவை பூட்டிடாத. நீ உள்ள இருந்துகிட்டு வெளியே ஆண்டவரை விட்டுட்டு கதவை பூட்டிட்டா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டுல ஒரு அம்மா வந்து குளிக்க போயிருச்சு. அந்த பிள்ளை தூங்கிட்டு இருக்குன்னு, சின்ன குழந்தை. அது முழிச்சு பார்த்துச்சு, அம்மா இல்ல. இந்த வந்துடுறேன்னு இந்த அம்மா சொல்லிச்சு. அதுக்கு புரிஞ்சுக்கிச்சு அம்மா பாத்ரூம்ல இருக்காங்க. இது வந்து பாத்ரூம் கதவை தட்டி தட்டி கடைசியில நெஞ்சிருச்சு பாத்ரூம. சின்ன பிள்ளை எப்படியாவது அம்மா கதவை திறக்கணும்னு சொல்லிட்டு இதை இழுத்து போட்டு எதை பூட்டிடுச்சு? கதவை பூட்டிடுச்சு. அம்மாவும் வெளியே வர முடியல, பிள்ளையும் உள்ள போக முடியல. பேப்பர்ல படிச்சீங்களா? அவ்வளவுதான். இது கத்தி 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 இது அழ, அவ உள்ள கிடந்து என் பிள்ளைன்னு அழ. யாரு வந்து திறக்கிறது? வீடு பூட்டி இருக்கு. இதே மாதிரி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்க முடியாதபடி நம்மளை அநேகர் நாமே கதவை நெஞ்சாச்சு ஸ்ட்ராங்கா பூட்டி வச்சிருக்கோம். இனி ஆண்டவர் ஏதாவது செய்யணும்னா இருப்பு கதவுகளை உடைக்கணும், வெங்கல தாழ்பால்களை என்ன செய்யணும்? முறிக்கணும். கதவை பூட்டிடாதீங்க. இது புறஜாதிகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இல்ல, மனவாட்டியும் இப்படித்தான் இருக்கா. உன்னத பாட்டு 5:2. அவர் வந்து தட்டினா, நானு அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், கதவை திறக்காமையே கதை பேசிக்கிட்டே இருப்பா. நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமையே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாக நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகள் மேல் என் நேசருக்கு கதவை திறந்தேன். அடுத்த வசனம். என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை. அவர் போய்விட்டார். தட்டுவாரு, திறக்கலன்னா போயிடுவாரு.
திருப்பி கிடந்து ஆண்டவரே ஆண்டவரேன்னு உட்கார்ந்து கத்திட்டே கிடக்க வேண்டியதான். கதவை திறந்து வை, காத்து உள்ளே வரட்டும். ஜன்னலை அது ஒரு தத்துவம். சூபி கதைகளை கேட்டு பாத்தீங்கன்னா சொல்லுவோம், ஜன்னலை திறந்து வை, காற்று உள்ளே வரட்டும். கதவை திறந்து வை, கர்த்தர் உள்ளே வரட்டும். இருதய கதவை பூட்டிட்டு உட்கார்ந்துக்காத. மனவாட்டின்னு சொல்லிட்டு நான் அதை கலத்தி போட்டேன், இதை கலத்தி போட்டேன், அதை அப்படி செஞ்சுட்டேன், இப்படி செஞ்சுட்டேன், கதவெல்லாம் திறக்க முடியாது. நீ திருப்பி வந்து ஆண்டவரை தேடினா அவர் இருக்க மாட்டாரு. கதவை பூட்டுதல் என்பது உதவி செய்யாத தன்மையை காண்பிக்கிறது. மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். லூக்கா 11:7. வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். எப்படி ஒருத்தன் வந்து உதவி கேட்கிறான், இவன் சொல்றான் அதுக்கு காரணம் என்ன சொல்றான்? என்கிட்ட இல்லைன்னு சொன்னா அது ஒரிஜினல் காரணம். என்ன சொல்றான்? நான் கதவு பூட்டிட்டேன், இனிமேலாம் திறக்க முடியாது, போயான்னு. உதவி உன் இருதய கதவு திறக்கல, அதான் விஷயம். மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு உனக்கு அந்த மனப்பான்மை இல்ல. கொஞ்ச நேரம் சுத்தி இருக்கலாமா? இந்த வேத வசனங்களின் அடிப்படையில், லேவியரே உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், அசுத்தமானதை உங்களை விட்டு வெளியே கொண்டு போங்கள். நம்முடைய மனைவிகள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பிதாக்கள் திகைப்புக்கும் பழிப்புக்கும் துயரத்திற்கும் சிறையிருப்புக்கு போனதுக்கும் பட்டயத்தினால் விழுந்ததுக்கும் காரணம் என்ன? துரோகம் பண்ணினார்கள், பொல்லாப்பு செய்தார்கள், அவரை விட்டு விலகினார்கள், முதுகை காட்டினார்கள், சர்வாங்க தகன பலி செலுத்தவில்லை, தூபம் காட்டவில்லை, அவர்கள் விளக்குகளை அணைத்து விட்டார்கள், கதவை பூட்டி விட்டார்கள். இதனால்தான் தோல்வி, வறுமை, தடை, தரித்திரம். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு 10 நிமிடம் கர்த்தருடைய சமூகத்துல இந்த வசனங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நீ ஒரு லேவியனா இருந்தால் அவர் உன்னை சுத்திகரிக்கிறார், சுத்திகரிக்க விரும்புகிறார். உன் கதவை இன்றைக்கு கர்த்தர் தட்டுகிறார், திறப்பாயாக. இந்த வசனங்கள் மூலமாய் கதவை தட்டுகிற நேசரின் சத்தம் உனக்கு கேட்கிறது. நீ கதவை திறந்தால் அவர் உள்ளே வருவார். இந்த காலை வேளையில் நம்முடைய துரோகங்களுக்காக மன்னிப்பு கேட்போம், நம்முடைய பொல்லாப்புகளுக்காக மன்னிப்பு கேட்போம், நாம் அவரை விட்டு விலகி போனதுக்கு மன்னிப்பு கேட்போம், நாம் முதுகு காட்டினதுக்கு மன்னிப்பு கேட்போம். எத்தனை விசை ஜபங்களுக்கு, ஊழியங்களுக்கு நீ முதுகை காட்டி இருக்கிறாய். போடலாம், கண்களை மூடி முழங்கால் போடலாமா? காலை மடக்கி உட்கார்ந்தாலும் ரொம்ப கஷ்டங்க, முழங்கால் போட்டாலும் கஷ்டம், உட்கார்ந்தாலும் கஷ்டம். ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அப்படி மாத்திக்கிட்டே இருக்கணும். ஸ்கூல்ல வந்து தமிழ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, டப்பால் 40 மினிட்ஸ்ல டப்பு நிப்பாட்டி இங்கிலீஷ்க்கு போயிடுவான். அவ்வளவு நேரம் தான் ஒரு மனுஷனுக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்குமா. பிரிட்டிஷ்காரன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். பிரசங்கமே 1.5 மணி நேரம் பண்ணா நம்மால் எந்திரிச்சு போயிடுறான் இல்லையா? 40 மினிட்ஸ் தான் அவனுக்கு. ஒரு 40 நிமிஷம் பாட்டு, 40 நிமிஷம் ஆவி நிறைவு, 40 நிமிஷம் சாட்சி, 40 நிமிஷம் பிரசங்கம் தான். அதனால கொஞ்ச நேரம் உட்காருங்க, கொஞ்ச நேரம் முழங்கால் போடுங்க, கொஞ்ச நேரம் நில்லுங்க, கொஞ்ச நேரம் ஆவில் நிரம்புங்க, கிளியர் ஆயிடும். ஒரு 10 நிமிடம் தான் கூட்டத்தை முடிக்கலாம் நம்ம. ஆனா அதுக்கு முன்னால ஒரு சுத்திகரிப்பு நமக்கு தேவை. எத்தனை ஜபங்களை நீ மிஸ் பண்ணி விட்டாய்? தூபம் காட்டாமல் எத்தனை நாள் தூங்கி இருப்பாய்? தூபம் காட்டாமல் எத்தனை விசை விழித்திருப்பாய்? தூபம் காட்டாமல் எத்தனை பயணம் பண்ணியிருப்பாய்? தூபம் காட்டாமல் எத்தனை பிசினஸ் நீ செய்திருப்பாய்? அவைகளெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விட்டதே. தூபம் காட்டு. ஜெபத்தோடு தொடங்க. ஒரு நாளை தொடங்கும் போது ஜெபத்தோடு தொடங்க. ஒரு நாளை முடிக்கும் பொழுது ஜெபத்தோடு முடிவடை. உன் விளக்கு அணையக்கூடாது. நீ துன்மார்க்கனானால் உன்னுடைய விளக்கு அணைந்து போகும். நீ குணசாலியானால் உன் விளக்கு இரவிலே அணையாது இருக்கும். அபிஷேகத்தில் இருந்தா உன் விளக்கு அணையாது. கதவை பூட்டாத, இருதய கதவை அடையாதே, கர்த்தருக்கு கதவை தர. ஊழியத்துக்கு எத்தனை விசை நீ முதுகை காட்டி இருக்கிறாய்? கர்த்தருக்கு முகத்தை காட்டாமல் முதுகை காட்டினதுக்கு மன்னிப்பு கேள். உன் மனைவிக்கு துரோகம் பண்ணி இருக்கிறாயா? உன்னை அழைத்த நேசருக்கு துரோகம் பண்ணி இருக்கிறாயா?
உன்னை கட்டின புருஷனுக்கு நீ துரோகம் பண்ணி இருக்கிறாயா? உன்னை பெற்ற பெற்றோர்களுக்கு நீ துரோகம் பண்ணி இருக்கிறாயா? நேற்று ஒரு சம்பவம் நான் படித்தேன். ஒரு சகோதரி தன்னுடைய முதல் புருஷனையும் முதல் பிள்ளைகளையும் விட்டு இன்னொருத்தனை போய் கல்யாணம் கட்டிடுச்சு. இந்த முதல் புருஷனுடைய பையன் அம்மா போய் இப்படி பண்ணிட்டாளேன்னு சொல்லி வந்து அந்த ஆளையும் கொண்டு விட்டான், இவளையும் வெட்டி விட்டான், வீட்டை தீ வச்சுட்டான். ஆனா இவ பொழைச்சிட்டா. இவ பொழைச்சிட்டு போலீஸ்ல ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறா. அவருடைய மூத்த மகன் வந்து என்னை வெட்டி விட்டான், என் வீட்டுக்காரரை கொன்று போட்டான். யாருடைய மூத்த மகனா? இவளுக்கு தான் அவன் மூத்த மகன். துரோகம் பண்ணி போயிட்டு இன்னைக்கு வார்த்தை எப்படி வருது? இன்னும் அவனுடைய மகன் வந்து என்னை வெட்டிட்டான். இது உலகம். கர்த்தர் உன் துரோகங்களை மன்னிக்க முடியாது. இன்றைக்கு நீ ஒப்புரவாகு, துரோகத்தை விட்டுவிடு. தேவதூதர்கள் துரோகங்களை பொறுத்துக் கொள்வதில்லை என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தாவே, நான் மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டேன், புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டேன். வாயை திறந்து சொல்லுங்க. ஏன் சூழ்நிலைகள் மத்தியில உமக்கே நான் துரோகம் பண்ணி இருக்கிறேன். ஆமென். வாயை திறங்க, சத்தம் கேட்கட்டும். பரலோகத்துக்கு போகணும்ல உங்க சத்தம். ஹல்லேலூயா. நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு முகத்தை விலக்கி முதுகை காட்டி விட்டார்கள். சர்வாங்க தகன பலி செலுத்தவில்லை, தூபம் காட்டவில்லை, விளக்குகளை அணைத்து போட்டார்கள், கதவை பூட்டி போட்டார்கள். அதனால் முற்பிதாக்களுடைய மனைவிகள் சிறைப்பட்டு போனார்கள். குமாரர் குமாரத்திகள் சிறையிருப்பிலே அகப்பட்டார்கள். புருஷர்கள் பட்டயத்தில் விழுந்தார்கள். வாழ்க்கை துயரமாய் மாறினது. எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்தில் புலம்பி ஒப்பு கொடுப்போம். இந்த வசனங்களை கேட்கும் பொழுது உண்மையாகவே நான் உணர்த்தப்படுகிறேன் என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? ஆமென், ஆமென், ஆமென். என் ஜெப ஜீவியம் குறைந்து போனதை உணர்கிறேன். என் விளக்கு அணைந்து போனதை உணர்கிறேன். ஆண்டவருக்கு கிரியை செய்ய முடியாதபடி கதவை பூட்டி போட்டதுக்காக நான் உணர்கிறேன். சர்வாங்க தகன பலியா என்னை ஒப்பு கொடுக்காததை நான் உணர்கிறேன். கர்த்தருடைய காரியங்களை நான் முதுகை காட்டினதை உணர்கிறேன். அவரை விட்டு விலகி போனதை நான் உணர்கிறேன். எனக்கும் ஆண்டவருக்கு எவ்வளவோ தூரமாகி விட்டது. நான் துரோகி, நான் பொல்லாப்பானதை செய்தேன். இன்றைக்கு நீ உன்னை ஒப்புக்கொடு, உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள், அசுத்தமானதை வெளியே கொண்டு போ. கர்த்தருடைய வசனம் ஆவி உன்னோடு போராடுகிறது. இதுதான் உன்னுடைய சுத்திகரிப்பின் நாள். அசுத்தமானதை வெளியே கொண்டு போவது நமக்குள்ள இருக்கிற அசுத்தங்கள். 2வது துரோகம், 3வது பொல்லாப்பானது, 4வது அவரை விட்டு விலகினது, 5வது நாம் முதுகு காட்டினது, 6வது சர்வாங்க தகன பலி செலுத்தாது, 7வது தூபம் காட்டாது, 8வது விளக்கை அணைத்து போட்டது, 9வது நம்முடைய ஜீவியத்தில் நாம் கதவை பூட்டி போட்டது. இந்த 9 காரியங்களில் எந்த காரியங்களில் உங்களுக்கு குறைவு, எனக்கு குறைவு என்பது நமக்கு வேத வசனங்களை கேட்கும் போதே உணர்த்தப்பட்டிருப்போம். ஆமாம். அப்படி ஏதாவது குறைகள் இருப்பதை நீங்கள் உணர்ந்தால் கர்த்தருடைய சமூகத்தில் எளிமையை அறிக்கையிடலாம். ஆமாம். அறிக்கை சடங்காச்சாரம் அல்ல, தேவன் உன்னை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம். ஆயக்காரன் அறிக்கையிடும் பொழுதும் இயேசு அங்கே நின்று கேட்டார். பரிசேயன் அறிக்கையிடும் பொழுதும் தெய்வம் அங்கே நின்று கேட்டார். அறிக்கை முடிந்த அடுத்த நிமிடமே அவர் சொன்னார், இவன் நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். இந்த ஹால்ல இருந்து நீ வெளியே போகும்போது உன்னை குற்றஞ்சாட்டின வல்லமை உன்னை விட்டு விலகி ஆண்டவர் உன்னை பார்த்து நீதிமானாய் திரும்பி போகிறான் என்று சொல்ல வேண்டும். ஆமென். Praise the Lord, praise the Lord. Ikarabala shamaharatibi ankarabala. Amen, 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 amen. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆமென். விக்கபானியா ரதாயினா பக்கரபக்கரபக்கரபக்கரப. Oh God, hallelujah, 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 hallelujah. கிருபை ரதனமகனமக சினவலபனக. Oh, சினவானியா ராமாலா.
Hallelujah. Come on, Amania, Nagarahate Nemea. எப்படி அறிக்கை செய்யும் பொழுது உங்களை விட்டு சில வல்லமைகள் வெளியே போறதை ஃபீல் பண்றீங்களோ அதே போல அறிக்கை முடிஞ்ச பிறகு அந்த கிருபை வல்லமை பலன் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற இரக்கங்கள் உங்களை நிரப்புவதை நீங்கள் உணர்வீர்கள். Hallelujah, hallelujah, hallelujah. Amen, amen, amen. Ekabala bala bala. Raise. Ora bakatu bala katuna mania. Bala bakara. Aila mana turania. Idala bakara. Tudabana katura balaka. Da tania. Hallelujah. Hilabani arama. Jesus. Oh, rabakara balakatra. உம்முடைய வல்லமை, உம்முடைய பலன், உம்முடைய அக்கினி, உம்முடைய அபிஷேகம், பரிபூர்ண ஜீவன், ஆமென், நிரப்பட்டும். பரிசுத்தத்திற்காக நான் உன்னோடும் உன் சந்ததியோடும் ஒரு உடன்படிக்கை பண்ண விரும்புகிறேன். பரிசுத்தத்திற்காக உன்னோடும் உன்னுடைய ஊழியத்தோடும் நான் ஒரு உடன்படிக்கை பண்ண விரும்புகிறேன். பரிசுத்தத்திற்காக நான் உன் மனதில் சில காரியங்களை எழுதும்படியாக வாஞ்சிக்கிறேன். பரிசுத்தத்திற்காக உன் இருதயத்தில் நான் வசனத்தை எழுத வாஞ்சிக்கிறேன்.